அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தொலைக்காட்சி பட்டிமன்ற மேடைகளில் பேசினாலும், இலக்கிய மேடைகளில் பேசினாலும், அடியார்கள் நிறைந்திருக்கிற ஒரு அருள் சபையில் பேசுவதைப் போல ஒரு ஒரு பேச்சாளனுக்கு வாய்க்க இயலாது. அப்படியான ஒரு புகழ்மிக்க மேடையிலே பேசுவதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற குருவருளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருச்சி துறையூரில் ஓங்காரக்குடில் என்கிற பெயரிலே இந்த மண்ணின் அடையாளமாக வந்த அருள் நிறைந்த பெருமக்கள் வரிசையில் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ஐயா அவர்களும் ஒன்று என்று நான் இங்கு வந்ததற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன். பொதுவாக ஒரு அருளாளர்களுடைய ஜீவசமாதிக்கு போகிறதுங்கிறது அவர்கள் மனம் வைத்தால்தான் நடக்கும் என்பது ஒரு பொதுவான விதி. கோயிலுக்கு நம்ம மனசு வச்சா போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு அருளாளர்களுடைய ஜீவசமாதிக்கு போகணும்னா நம்ம மனசு வச்சா முடியாது. அது உள்ள சமாதி நிலையில் இருக்கிற அவங்க மனசு வச்சாதான் நம்ம வர முடியும்னும் போது, உங்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி, என்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அந்த அருளாளரை இந்த நேரத்திலே நான் மனமொழி மெய்களால் நினைக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கறது. நல்ல விஷயங்களை நம்ம சில மணித்துளிகள் இந்த நேரத்தில் சிந்திக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு தேடலோடு தான் இந்த இடத்துக்கு போகிறோம். என்ன தேடலுங்க? ஆன்மீகத்தில் எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்குது. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், அதை விட ரொம்ப முக்கியம் ஏன் கல்யாணம் பண்ணோம், ஏன் குழந்தை பெற்றோம், ஏன் முதுமை வருது, ஏன் நோய் வருது, ஏன் செத்து போகிறோம். வாழ்க்கை முழுக்க என்னன்னா கேள்விகள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற போது சிலர் அந்த கேள்வியை பற்றி கவலையே படாமல் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் அது பாட்டுக்கு அது போக்கில் போயிடுறாங்க. யாரோ சிலர் தான் கொஞ்சம் நின்று ஒரு நிமிஷம் நான் ஏன் பிறந்தேன், ஒரு நிமிஷம் நான் ஏன் இப்போ சாகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தான் நிற்கிறாங்க பாருங்க. இப்போ உட்கார்ந்துருக்கிற நீங்கள்லாம் அப்படி நின்று யோசித்து வந்து அமர்ந்தவர்கள். எல்லாரும் அதை யோசிக்க முடியாது. யாரால் யோசிக்க முடியும்னா, யாருடைய தலைமையிலே திருவருள் கை வைத்திருக்கிறதோ அவர்களால் தான் நின்று யோசிக்க முடியும். மற்றவங்களால் யோசிக்க முடியாது. மற்றவங்களாம் என்ன சார் பண்ணுவாங்க பாருங்க. இந்த மண்டபத்துக்கே புஜண்ட மகரிஷி மண்டபம்னு பேர் வச்சிருக்காங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் சித்தர்களுடைய முகம், சித்தர்களுடைய பெயராகவே தெரியுது. என்ன அற்புதம்! ஒரு சித்தர் தான் பாடினார். ரொம்ப எளிமையான பாட்டு. சினிமாலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு அது சித்தர் பாட்டுன்னே தெரியாது, சினிமா பாட்டுன்னு நினச்சின்னு இருப்பாங்க. ரொம்ப எளிமையான பாட்டு. ஆனால் என்ன கேட்டால் வாழ்க்கையின் தத்துவத்தை இதை விட ஒரு பெரிய பாடல் ஆழமாக சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. நீங்கள் கேள்விப்பட்டது தான். நான் ஒரு வரி சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் அடுத்த வரி மனசில் உங்களுக்கு வந்துடும். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்திலோராண்டி.
இது சினிமாக்கெல்லாம் வந்த பாட்டு, பெருசாக இதுக்கு பொருள் தெரியாமல் சினிமா பாட்டுன்னு எங்கள் தலைமுறையெல்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. எங்கள் தலைமுறைக்கு இந்த பாட்டே இப்போ தெரியுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பிள்ளைங்க இதே மெட்டை போட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, கேட்டுறீங்களா நீங்கள்? இதே மெட்டு போடுவான், ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா, வட்டாமா சுட்டாக்கா தோசை, அதே ரவுண்டாக்கா சுட்டாக்கா இடியாப்பம் இட்லி, எல்லாமே ஒரு கரண்டி மாவுன்னு பாடுறான். இதுவும் தத்துவம் ஆயிடுச்சு. எங்கள் தலைமுறைக்கு தெரில. என்ன மாதிரி பாட்டுங்க இது? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, யாருங்க அது? திரும்பிலாம் பார்க்காதீங்க, நம்ம தானா? நந்தவனம் எதுங்க? இறைவன் இருக்கிற பராகாச வெளி. அங்கதான் நம்ம இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 என்னங்க? 10 மாசம் அம்மா வயிற்றுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு வேண்டி விரும்பி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. எதுங்க தோண்டி? நீங்க வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தீங்க? எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சொல்லாதீங்க, முக்கியமான ஒன்று எடுத்துட்டு வந்தீங்க. எதை? இந்த உடம்பு எடுத்துட்டு வந்தோம். எது தோண்டி? உடம்பு தோண்டி எடுத்துட்டு வந்தோமா? சித்தர் சொல்றாரு, எடுத்துட்டு வந்து இதை பத்திரமா வச்சுக்கிட்டானா? இல்லை. என்ன பண்ணா? கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அது என்னங்க கூத்தாடுறது? எது செய்யக்கூடாதோ அதை செய்யறது, எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றது, எதுல போகக்கூடாதோ அதுல போறது, எல்லா அநியாய அட்டூழியும் பண்ணி உடம்பு என்ன பண்ணிடுறான்? போயிடுச்சு. போட்டுடை தாண்டி. இது ரொம்ப ஜாலியா இருக்கா? வந்து வந்து பிறந்து உடம்பு போட்டுட்டு போறது சந்தோஷமான விஷயமா? திருமூலர் சொல்ற ரொம்ப அழகா, வந்து திரும்ப திரும்ப பறந்துகிட்டே இருக்கிறியே, எப்பயாவது ஒரு நாளாவது பறந்துகிட்டே இருக்கிறமேன்னு வருத்தப்படுறியா? சார், ஒரு குயவன் ஒரு பானை செய்யறான். எதுலங்க செய்வாங்க பானைய? மண்ணில் செய்வாங்க. சொல்லலாம், நீங்களும் பேசலாம், நானும் பேசினா நல்லா ஆரோக்கியமான மேடையா இருக்கும். எதுலங்க செய்வார் பானைய? மண்ணில் செய்வார். மண்ணை குழைச்சி ஒரு பானையை செஞ்சு ஒரு பானை எடுத்து வெளியில வச்சான் அந்த குயவன். திரும்ப இன்னொரு பானையை மண்ணில் செஞ்சு அந்த பானையை கொண்டு போய் சூளையில நெருப்புக்குள்ள வச்சு சுட்டு எடுத்துட்டு வந்து வெளியே வச்சான். இப்போ எத்தனை பானைங்க இருக்கு? 2 பானை இருக்கு. ஒரு பானை செஞ்சு அப்படியே எடுத்துட்டு வந்து வச்ச பானை, இன்னொரு பானை சூளையில வச்சு சுட்டு எடுத்துட்டு வந்து வச்ச பானை. இப்போ ஜோன்னு மழை பெஞ்சுதான். மழை பெஞ்ச உடனே இப்போ என்ன ஆகுங்க? சுடாம இருக்கிற பானை திரும்ப மண்ணா போயிடும், சுட்ட பானை அப்படியே இருக்கு. இந்த சுடாம போன பானை மண்ணாச்சு இல்லை. இப்போ இந்த குயவன் என்ன செய்வாங்க? அந்த மண்ணை திரும்ப எடுத்துட்டு வந்து சக்கரத்துல போட்டு சுத்தி திரும்ப பானையாக்கி திரும்ப கொண்டு வந்து வெளியே வைப்பான். சுடலைன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஜோடு மழை பெஞ்சி திரும்ப மண்ணாகி திரும்ப கொண்டு வந்து திரும்ப சக்கரத்தில் வச்சு திரும்ப பானையாக்கி கொண்டு வந்து வைப்பான். திருமூலர் சொல்றாரு, மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே. மண்ணை தீக்குள்ள போகலன்னா திரும்ப திரும்ப சக்கரத்துல வந்து திரும்ப பானையாகிற மாதிரி ஒரு உயிர் இந்த தேகத்தை எடுத்து வந்த பின்னால் இறைவன் என்கிற திருவருளுக்குள்ளே தன்னை சுட்டுக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறவியை எய்தும் என்று திருமூலர் சொல்லுகிறார். அப்படி திரும்ப திரும்ப எய்துகிற அந்த நிலைமை இருக்கு பாருங்கள், அது எப்படி தடுக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி யோசித்து யோசித்து வந்தவர்கள் தான் நமக்கு முன்னாலே இருக்கிற இந்த அருளாளர் பெருமக்கள் எல்லாரும். நீங்க கவனிச்சதுண்டா? நம்ம படிக்கிற எல்லா அருளாளர்களும் எங்க வந்து பிறக்கிறாங்க? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. 63 நாயன்மார்கள்ங்கிறாங்க, எங்கெங்க பிறந்தாங்க? தமிழ்நாட்டில் வந்து பிறந்தாங்க. 18 சித்தர்கள் சொல்றாங்க, அதுல சிலர் வெளியே பிறந்தாங்க. போகர்லாம் வெளியில இருந்து சீனால இருந்து வந்தாருன்னு குறிப்புண்டு, அகத்தியர் எல்லாம் கைலாயத்துல இருந்து வந்தான்னு குறிப்புண்டு. ஆனா அவங்க எங்கெங்க சித்தர் நெறியோட வாழ்ந்தாங்க? தமிழ்நாட்டில். 12 ஆழ்வார்கள் சொல்றோம்ல, எங்கெங்க பிறந்தாங்க? தமிழ்நாட்டில். தாயுமானவர் தமிழ்நாட்டில், வள்ளல் பெருமான் தமிழ்நாட்டில். நீங்க என்னைக்காவது யோசிச்சதுண்டா, ஏன் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலே வந்து பிறந்தாங்க?
ஏன் வேற எங்கேயும் பிறந்துடக்கூடாதா? சார் யோசிச்சு பாருங்க, வள்ளலார் தமிழ்நாட்டில் பிறக்காம ஐரோப்பாவில் பிறந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் எப்படி கொண்டாடி இருப்பாங்க? வடலூரில் ஜோதி எழுப்பாம வாஷிங்டனில் ஜோதி எழுப்பியிருந்தா அது எப்படி கொண்டாடி இருப்பாங்க? வள்ளலாருக்கு பாருங்க, அவருக்கு தெரியவே இல்லை, வந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டார். ஏங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து பிறக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான், அருள் நிறைந்த பெருமக்கள் ஒரு மண்ணில் பிறக்க வேண்டும் என்றால் அந்த மண் அவர்களை விட அருள் பெற்றிருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் தமிழ்நாட்டை விட அருள் பெற்ற மண் வேறொன்று இல்லை. நீங்க கேட்கலாம், உண்மையிலே இதை நான் சொல்லல, வள்ளலாரே சொல்றாரு. இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு விண்ணப்பம் பாடுறார், எழுதுறார். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன இடம். அவர் சொல்லுகிறார், இறைவா, பெரிய உலகத்தின் கண்ணே, இது எவ்வளவு பெரிய உலகம், 7 கண்டம் இருக்கு, எத்தனை நாடு இருக்கு, இந்த பெரிய உலகத்தின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், இதுவெல்லாம் விளைகின்ற இடத்திலே என்னை பிறப்பிக்காமல் குணங்களே பெரும்பாலும் விளைகின்ற தமிழ்நாட்டில் என்னை பிறப்பித்தமைக்கு நன்றின்னு பாடுற. இப்ப நம்மளாம் எவ்வளவு நன்றி சொல்லணும் சொல்லுங்க? கடவுள் நம்மளை எங்க பிறக்க வச்சிருக்காரு? தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கார். முதல் விஷயம், மனித தேகத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். 2வது விஷயம், தமிழ்நாட்டில் பிறக்க வச்சதுக்கு நன்றி சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? இதுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ரொம்ப இறுக்கமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே, ரொம்ப சாதாரணமாக உட்காந்து கேட்கலாம். அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆன்மீக சொற்பொழிவுகள் செய்கிற இடத்துல கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் கைத்தட்டணும்னா, என்ன இருந்தாலும் பேசுறது ஒரு பேச்சாளர். கைத்தட்டுறது எனக்காக கைத்தட்டுங்க நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். ஒரு பார்வையாளர்கள் கைத்தட்டுறது 2 பேருக்காக கைத்தட்டுறாங்க, 2 விஷயத்துக்காக கைத்தட்டுறாங்க. ஒன்று, பேசுகிறவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு பேசுகிறவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கைத்தட்டுறது ஒன்று. இன்னொன்று, பரவாயில்லையே நம்ம தூங்காமல் கவனிக்கணுமேனு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுக்கு கைத்தட்டுறது 2. இதில் நீங்கள் முதலுக்கு கைத்தட்டலாம் பரவாயில்ல, 2வதுக்கு கைத்தட்டினா கூட உங்களோட விருப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா விரப்பாக உட்காந்துருக்க வேணாம், சாதாரணமாக உட்காந்துருக்கலாம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு ஊரில் ஒரு ராஜா, நல்ல ரசிகன். வாரம் வாரம் இப்போ இவங்க எப்படி ஒரு பௌர்ணமிக்கு விழா நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி வாரம் ஒரு இசை நிகழ்ச்சி செய்வார் அந்த ராஜா. உங்களை மாதிரி 2 பக்கம் ஊர் மக்களை உட்கார வச்சுட்டு நடுவில் ராஜா உட்காந்துப்பார். இசை கச்சேரி நடக்கும். இப்போ முன்னாடி ஐயா பாடினாருங்க பாருங்க, ரொம்ப அழகா தெய்வீக குரலோடு பா, அந்த மாதிரி ஒரு இசை கச்சேரி நடக்கும். இந்த இசை கச்சேரியில் வாசிக்கும் போது ராஜா என்ன பண்ணுவார், சபாஷ் அப்படின்னு சொன்னால் பின்னாடி இந்த ஊர் மக்களும் சபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா கைத்தட்டி பலே அப்படின்னு சொன்னான்னா பின்னாடி இருக்கிற ஊர் மக்களும் பலேன்னு. ஒரு நாள் ராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவனுக்கு உண்மையிலே தான் ரசிக்கிறாங்களா இல்லை நம்ம ரசிக்கும் போது மட்டும்தான் இவனுக்கு பின்னாடி நமக்காக தாளம் போடுறாங்களான்னு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ராஜா உடனே முடிவு பண்ணாரு, அமைச்சரை கூப்பிட்டு ஒரு தம்போரா போடு ஊரெல்லாம் போய், என்ன நாளைக்கு நடக்கிற இசை கச்சேரியில் நான் மட்டும்தான் ரசிக்கணும், யாராவது கை தட்டினாலோ யாராவது உச்சி கொட்டினாலோ யாராவது பலே போட்டாலோ யாராவது சபா சொன்னாலோ அங்கேயே அவர்கள் தலை துண்டிக்கப்படும், மரண தண்டனை விதிக்கப்படும்னு தம்போரா போடுன்னுட்டார். உங்களெல்லாம் பார்த்தா கூட அப்படிதான் பயமா இருக்கு. நேற்று தான் தம்போரா கம்போரா போட்டாங்களா, பயந்துக்கு உட்காந்துருக்கீங்களா தெரியல. சரி, தம்போரா போட்டார் பாருங்க. மறுநாள் ஒரு இசை கச்சேரி, நம்ம ஐயா மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். ஒரு பைய கைத்தட்டல, ஒரு பைய சபாஷ் போடல, எல்லாம் அமைதியாக இருக்கா. ஏன் சொன்னா தலை போயிடும், நீ என்னத்தையாவது பாடியா, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி உட்காந்துட்டாங்க. ராஜா மட்டும் கை தட்டுறாரு, சபாஷ் போடுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. இந்த பாட்டு பாடினார் பார்த்தாரு, என் இசையா இல்லை உங்களோட பிடிவாதமாக நான் பார்க்குறேன்னுட்டு இவர் இருக்கிறதுலே பாடாத ஒரு பெரிய பாடல் எடுத்து ஆலாபனெல்லாம் பண்ணி அற்புதமாக பாட ஆரம்பித்தார் பாருங்க. கூட்டம் வந்து ஒருத்தன் மெய் மறந்து எழுந்து சபாஷ் அப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், லூசு பையனாக இருப்பான் போல இருக்கு. லூசு பையன் என்னடா
ஏண்டா நேற்று தூங்கிட்டியாடா? ஏன் என்ன தம்போடா போட்டாங்களே கேட்கலையா நீ? என்னடா யாராவது ரேந்து ரசிச்சா மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நடுவில் உட்காந்துருக்கானே ஒரு கேனப்பைய ராஜான்னு அவன் சொன்னான்டா. இப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னாரா? டேய் தெரியும்டா. அப்புறம் எழுந்து சபாஷ் போறியடா சொன்னா, இப்படி ஒரு நல்ல கலை மேடையில் நடக்கிற போது கைத்தட்டி ரசிப்பதை விட நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் என்பதனால் நான் சபாஷ் சொன்னேன்னு சொன்னானா அவன். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு கலை வடிவம் எல்லாத்தோடும் தொடர்புடையதா இருக்கு. சுதந்திரம் என்று எடுத்தாலும் கூட சுதந்திரம் பேசத்தானங்க செய்யணும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, எதுக்கு பாடினாங்க? நாடகம் போட்டு சுதந்திர உணர்வை ஏன் கொண்டு போனாங்க? இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் எந்த தத்துவமாக இருந்தாலும் கலையோடு சேருகிற போது மக்களை விரைவில் போய் சேரும் என்பதால் தான் எல்லா தத்துவத்தையும் கலையோடு சேர்த்தார்கள். ஆன்மீகமும் அப்படித்தான். ஏன் ஆன்மீகத்துக்கு ஒரு பாட்டு பாட சொல்லி வந்திருக்காரு, ஏன் பேச வந்திருக்கோம்னா, உண்மையிலேயே ஆன்மீகத்தை நீங்கள் தனியாக உட்கார்ந்தாதான் அடைய முடியும். தனியாக உட்கார்ந்து உள்ளே நீங்கள் பயணம் செய்கிற போதுதான் உள்ளே சூரிய கோடி பிரகாசமாக இருக்கிற தெய்வத்தன்மையை நீங்கள் உணர முடியும். அப்புறம் எதுக்கு கூட்டம் போட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. கலை வடிவமாக வந்து உட்காரணும்னு உட்கார வச்சிருக்காங்க. நல்ல ஆளோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் வள்ளலார் பிரார்த்தனை பண்ணும்போது முதல் பிரார்த்தனை என்ன தெரியுமா வைப்பாரு? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். இதான் முதல் பிரார்த்தனையே. பாருங்க, முதல்ல வீடு வேணும் காரு வேணும்லாம் கேட்கல அவரு. முதல்ல என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் எவன் கூட கூட்டு சேரணுங்கிறது தான் முதல்லையே கேட்குறாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பாதி நாசமாக போனதுக்கு காரணம் நம்ம கூட இருந்தவனாக தான் இருப்பான். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இருக்கவங்கள ஒரு மது பழக்கம் எதனால் வந்திருக்குன்னு கேளுங்க, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்த காரணமாக இருப்பான். புகைப்பழக்கம் ஏன் வந்திருக்குன்னு கேளுங்க, மச்சான் ஒரு முறைடா, ஒரே முறைடா ட்ரை பண்ணி பாருடா சொல்லியிருப்பான். நண்பர் தான் காரணம். வள்ளலாருடைய முதல் பிரார்த்தனை என்னன்னு பாருங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஏங்க அப்படி கேட்டாருன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லவா? ஆன்மீக பயணத்தில் நீங்கள் தனியாக உள்ளே போகிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீங்கள் யாரோட இந்த விஷயங்கள் எல்லாம் பயணம் பண்ணுறீங்கிறது முதல்ல முக்கியம். ஏன் தெரியுமா சார்? நான் விளையாட்டாக சொல்கிறது தான். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பந்தியில் யார் கூட உட்காந்து சாப்பிடணும் தெரியுமா? ஒருத்தருப்பான் 2வது ரோவில் சாம்பார் வாலிப்போம், இங்கிருந்து சாம்பார் அப்படிம்பான், எடுத்துகிட்டு வந்துடுவான். 2வது ரோவில் ரசம் வாலி இருக்கும், அண்ணே ரசம்னுவான். அவன் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதையுமே கேட்க வேண்டாம். அவனுக்கு வரும்போது அண்ணே எனக்கு கொஞ்சம், அவனுக்கு வரும்போது அண்ணே எனக்கு கொஞ்சம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, என்ன மாதிரியே இருப்பான், இலைய பார்ப்பான் தலையை பார்ப்பான், வேறு எதையுமே பார்க்க மாட்டான். அவன் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரசம் கூட கிடைக்காது. சார், ஒரு ஆஃப்டர் ஆல் பந்தியில் கூட நீங்கள் யார் பக்கத்தில் உட்கார வேண்டும் என்பது முக்கியம் என்றால், இறைவனை நோக்கிய ஆன்மீக பயணத்தில் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஜீவன் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு, நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதனால் இந்த இடத்த கொண்டு வந்து உட்கார்ந்து. தமிழ்நாட்டிலே எத்தனையோ அருளாளர்கள் வந்து உதித்தார்கள். அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு மண் இந்த தமிழ்நாடு. பல அருளாளர்கள் வந்தார்கள். இந்த பல அருளாளர்கள் வரிசையிலே இப்போ நம்ம இங்கேயே பார்க்குறோம், அகத்தியர் தொடங்கி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வரைக்கும் பல பேர் வந்து உதித்து அருள் செய்த மண் இந்த மண். எல்லாரும் என்ன சொல்ல வந்தார்கள்? இறைவனை எப்படி அடைவதுங்கிறத சொல்றதுக்காக வந்தாங்க. இறைவனை எப்படி அடையிறது, எப்படி அடையிறதுன்னு கேட்டேன் நானும். பட்டினத்தார் சொல்றாரு, சலிச்சுக்கிட்டு சொல்றாரு, எங்கப்பா அடையிறது? இதுக்கு முன்னாடி அடைஞ்சவங்கலாம் எப்படி அடைஞ்சாங்கன்னு பார்த்தா நமக்கு தலையே சுத்துதுங்கிறார். பட்டினத்தார் என்ன சொல்றாரு? நான் ஒரு 3 பேரை பார்த்தம்பா, அந்த 3 பேரை பார்த்தா நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் போல இருக்குங்கிறார். வாளாள் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன். பட்டினத்தார் சொல்றார், எப்பா என்னால் சிறு தொண்டர் மாதிரியெல்லாம் நீ வந்து கேட்டங்கிறதுக்காக பெத்த பிள்ளைய கரகரன்னு அறுத்து பொரியல் கூட்டெல்லாம் வச்சு செய்யறதுக்கு என்னால் முடியாது.
பட்டினத்தார் பாடுறார், சிறு தொண்டர் தெரியும்லே பா, என்னங்க அவரு அடியாரில் அவர் ஒரு அடியாருங்க, பயங்கரமான அடியாருங்க, எதை கேட்டாலும் தரலாம். சிவனடியார் வந்து எனக்கு ஒரு தலைச்சம்பிள்ளையா வேணும், இந்த வயசுல வேணும், இந்த மாதிரி வேணும்னு மெனு கார்டு கொடுக்குறாரு. எப்பவுமே மெனுவில் இருக்கிறதானே ஆர்டர் பண்ணணும். சிவனடியார் வேஷத்தில் பண்ண சிவபெருமான் இவரே ஒரு மெனு ரெடி பண்ணி கொடுக்குறார், எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும். இப்போ நம்மளா தான் என்ன பண்ணுவோம், தபார் இதெல்லாம் இங்கே கிடையாது, கிளம்பு தானே சொல்லணும். அவர் சிவனடியார், சிறு தொண்டர், பேரு தான் சிறு தொண்டர், அவர் பெருந்தொண்டர். அவருக்கு என்ன வைராக்கியம் பாருங்க, ஒரு அடியார் வந்து என் வீட்டு கதவை தட்டி உள்ள வந்துட்டு அவர் என்ன கேட்டாலும் நான் தருவேன். சார் நான் ஒன்று சொல்லவா, பிள்ளைக்கறி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, வெட்டினாரா வெட்டக்கூடாதெல்லாம் ரெண்டாவது. இந்த கதை சொல்ற தத்துவம் என்ன தெரியுமா, யார் ஒருவர் தான் கொண்ட குறிக்கோளில் வைராகியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் இறைவன் வந்து வீடு தேடி கதவை தட்டுவான் என்பதுதான் சத்தியம். வைராகியம் கடவுள் யோசிச்சாரு. புடலங்காய் கூட்டு கேட்டா தந்திருப்பான், மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு கேட்டா தந்திருப்பான், அவன் எதை தரமாட்டான். புள்ள, அதுவும் பாருங்க அந்த கதையை பெரிய புராணத்தில் என்ன எழுதுறாரு, உடனே பிறந்த புள்ள இல்லையா அது, அவங்களுக்கு கல்யாணமாகி பல நாள் புள்ள இல்லாமல் ஏங்கி தவம் இருந்து ஆலமரத்தை சுற்றி தொட்டில் கட்டி இறைவனை பிரார்த்தனை பண்ணி குழந்தையே இல்லைன்னு காதில் விழுந்த நேரத்தில் வந்து பிறந்த குழந்தை. பெரிய புராணத்தை சேக்கிழார் சொல்றார், அப்படி ஒரு குழந்தை மெனு கார்டு கொடுத்துட்டாரு. மெனு கார்டை புரட்டி பார்த்தா அந்த மெனு கார்டுக்கு மொத்தம் பொருத்தமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க பெத்த புள்ள தான் பொருத்தமாக இருக்கு. சார் இறைவன் கேட்டாரேன்னு வெட்டி அதை கறி சமைத்து கொடுக்குறாருல்ல, இது கூட பெரிய விஷயம் இல்லை. பட்டினத்தார் ஏன் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்ல தெரியுமா சொன்னாரு, பிள்ளையவே கொடுத்தாருங்கிறதுக்காக கூட இல்லை. பிள்ளைய வெட்டி சிவனடியார் வந்திருக்க சிவபெருமான் உட்கார்ந்துட்டாரு, இலை போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, பிள்ளைக்கறியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் சாப்பிடுவாருன்னு பார்த்தா சிவபெருமான் வந்து சொல்றாரு, நான் தனியாக உண்ணோம். அதாவது அநியாய அட்டூழியம் பண்றதுல சிவபெருமான் மாதிரி ஒரு சாமி இல்லை சார். சிவன் பெருமான் மாதிரி அவர் மட்டும் சிபிஐல இருந்தாருன்னா மொத்த பேரையும் பிடிச்சி உள்ள வச்சிருப்பார். அவரை மாதிரி அட்டூழியம் பண்றால் வேற கிடையாது. தனியாக உண்ணோம். அப்புறம் வேற என்ன, இன்னொரு சிவனடியார் கூட இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், தனியாக நான் சாப்பிட மாட்டேன். வெளியே போய் கூட்டிட்டு வரேன் சாமின்னு இவர் வெளியே போறார். யாரு, சிறுதொண்டர். வெளியே போய் இந்த பக்கம் பார்க்குறாரு, ஒருத்தனும் வரல, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒருத்தனும் வரல. ஏன், நம்ம ஆள் பேரிகார்டு போட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறார், எவனும் வரமாட்டான். நம்ம ஆள் பண்ணுற திருவிளையாடல் இல்லையா, ஆல்ரெடி பேரிகார்டு போட்டு எவனையும் வரவிடாமல் நிறுத்திட்டு தான் தலைவர் உள்ளே வந்து மெனு கார்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கார். சார் நீங்கள் யோசிங்க, பெத்த பிள்ளைய கறி சமைச்சு வச்சுட்டார், இன்னொருத்தர் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறார். இப்போ இந்த அடியாருக்கு கறி அமுது படைச்சது கூட பெரிய விஷயம் இல்லை. சிறுதொண்டர் கிட்ட போய் சொன்னார், நீங்கள் சாப்பிடணும்னா ஒரு அடியார் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, நானும் திருநீறு பூசிய அடியார் தான், நான் வேணும்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடவா? யாரங்க ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்து சீராட்டி முத்தம் கொடுத்த பிள்ளையை கரியமுது செய்து வைத்திருக்கிறான், நான் சாப்பிடவான்னு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். பக்கத்தில் உட்கார்ந்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. பட்டினத்தார் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன்னு சொன்னது கரியமுது செஞ்சதுக்கோ நானும் வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னதுக்கோ கூட இல்லை. பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு சிவபெருமான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேகமாக கை எடுத்து போறாரு சாப்பிட. ஏன்னா அவர் நினைக்கிறாரு, ஒருவேளை என் பிள்ளைன்னு நான் சாப்பிட தவிக்கிறேன்னு இவர் நினைச்சிடக்கூடாதேன்னு இவர் சாப்பிடணும்னு வேகமாக சாப்பிட கையெடுத்து போகும்போது சிவபெருமான் நிறுத்தி சொல்றார், ஆமாம் எங்க உன் பையன், அவனையும் கூப்பிடுங்கிற. சரி, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வரைக்கும் அவர் சோதிச்சிருக்காரு, வெட்டினது வரைக்கும் இல்லை, கரியமுது வச்சது வரைக்கும் இல்லை, அடியாரை கேட்டது வரைக்கும் இல்லை, தான் உட்கார்ந்து இவருக்கு முன்னாடி வேகமாக சாப்பிட போனார்ல. ஏன் ஒரு நிமிஷம் கூட என் மனசுல நான் என் பிள்ளைய வச்சுட்டேன்னு தயங்கக்கூடாதுன்னு போனார்ல, அது வரைக்கும் அவருடைய பக்தியை சோதனை செய்து விட்டுத்தான் அவர்களை மகனையும் மீண்டும் வரவழைத்து குடும்பத்தோடு அவர்களுக்கு திருக்கையிலே பெற்ற இறைவன் கொடுத்தார்ல. அதனால பாடினார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல். குடும்பமா சார் அது? கேட்ட உடனே பொண்டாட்டி சரிங்கன்னு சொல்லி குழந்தைய சீராட்டி கொண்டு வரா?
நம்ம வீட்டம்மா கிட்ட ஒரு அடியார் வந்திருக்காருமா, ஒரு 4 குழம்பு செய்யணும், உனக்கு ஒரு குழம்பு செய்கிறதே பெரிய விஷயம், நீ ஒரு கூட்டு வருவா, அவருக்கு நான் 4 குழம்பு செய்கிறதா? சொல்லுமா சொல்லாதா நம்ம ஆட்சி வீட்டில் இருக்கிறது? உனக்கே ஒரு குழம்பு தான் செய்கிறேன், நீ யாரையாவது கூட்டிகிட்டு வருவா, நான் அதுக்கு 2 செய்ய முடியாது. சொல்லுதா இல்லையா நம்ம அம்மா? அந்த அம்மா குழந்தைய கேட்குறாங்கன்னு அதுக்கு சரிங்கன்னு சொல்லுதுங்க. பாருங்க அந்த எந்த அளவுக்கு குடும்பங்கள் இருந்திருக்கிறது. பட்டினத்தார் சொல்றார், என்னால அப்படியெல்லாம் அருள் செஞ்சு ஒன்று அடைய முடியுமா? ஆப்ஷன் 1 நெவர். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லன். 2வது என்ன ஆப்ஷன் இருக்கு? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன். திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, தங்கமான மனுஷன். அவருக்கு ஒரு பொண்டாட்டி, தங்கமான ஒரு மனைவி, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. திடீர்னு இந்த ஆளுக்கு புத்தி மாறி போச்சு. அது ஆண்களுக்கே அப்படித்தான். பரத்தேர் வீட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு வந்தாரு, போனாருல வந்தாருல, பொண்டாட்டிக்கு தெரியாம போயிட்டு வரலாம்ல. நம்ம ஆளுங்களுக்கு அதுவும் தெரியாது, மாட்டிக்கிட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு பாருங்க, ஒன்றும் சொல்லலை. என்னை தீண்டுவிராயின் இது திருநீலகண்டத்து மீதானைன்னு சொல்லிச்சு. எப்போ நீங்கள் இன்னொரு பொண்ணை தேடி போனீங்களோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்னு. இது யார் மேலே சத்தியம்? திருநீலகண்டத்தின் மீதானைன்னு சொல்லிச்சு. திரும்ப அவர் சொன்னார், எம்மைன்னு சொல்லிடுச்சு இந்த அம்மா, என்னைன்னு சொல்லாமல். எம்மை என்று சொன்னதால் மற்ற மாதர்தமை என் சிந்தையிலும் தீண்டேன். உன்னை மட்டும் இல்லைம்மா, இனிமே எந்த பொண்ணையும் மனசில் கூட நான் தொடமாட்டேன்னுட்டு. நம்ப மாட்டீங்க, இந்த சத்தியம் செய்யும்போது அவருக்கு ஒரு 27, 28 வயசு. ஆனால் 67, 70 வயசாகிற வரைக்கும் மனதிலே ஒரு பெண்ணை கூட தொடாமலே வாழ்ந்தார் திருநீலகண்ட நாயனார். முடியுமா? பொண்டாட்டி ஒரு சத்தியம் பண்ணா, என்னை தொடாதீங்க, அவர் மேலே சத்தியம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக. நம்மளாம் எத்தனை சத்தியம் பண்ணுறான் பொண்டாட்டி மேலேயே, செய்ய மாட்டாங்கிறோம்ல. அதனால பட்டினத்தார் சொல்றாரு, 2வது ஆப்ஷன், ஐய என்னாலலாம் காமத்தை திறந்துட்டு, பெண்ணாசையை திறந்துட்டு, இளமையை திறந்துட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. ஆப்ஷன் 2 கேன்சல். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன். 3வது என்னதான் இப்போ ஆப்ஷன் இருக்கு? தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்ப வல்லேன் அல்லன். சரி, 3வது ஆப்ஷன் ஈஸியா? ஆமா, இது 2 விட அது இன்னும் மோசமான ஆப்ஷன். ஏன்னா சார் 16 வயசு சார். நீங்கள் கண்ணப்பன் நம்ம கதையில் படிக்கிறோம்ல, இந்த நாடகம் சினிமாலாம் எடுக்கிறவங்க 40, 50 வயசு தாத்தாவாக காட்டுறாங்க. அதெல்லாம் இல்லை. கண்ணப்பருக்கு என்ன வயசு தெரியுமா? 16, 17 வயசு கண்ணப்பருக்கு. சின்ன பையன். விளையாட்டாக போனான், மலை மேலே சிவபெருமானை பார்த்தான், காதல் வந்துருச்சு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் உண்மையான லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். மலை மேலே இறைவனை முதல்ல பார்த்தான். முதல்ல பார்த்த உடனே அவன் மேலே காதல் வந்துருச்சு. குடிமிநாதர்னு பேர். காதல் வந்துருச்சு. காதல் வந்த உடனே விழுந்துட்டான். அங்கேயே இருக்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னுட்டான். இப்போ இது ஒரு கல், இதுக்கு சிவபெருமான்னு பேர். இதுக்கு என்னதான் நான் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. யார் அவன்? ஒரு வேடன். அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் ஒரு முறை பார்த்துருக்கேன், ஒரு வேதியர் வருவார், இந்த சிலைக்கு தண்ணி ஊற்றுவார். அவன் பாஷையில் என்னங்க அது? தண்ணி ஊற்றுவார். அபிஷேகம்லாம் தெரியாது. தண்ணி ஊற்றுவார், தலை மேலே ஏதோ பூ வைப்பார், அப்புறம் என்னத்தையும் சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி வைப்பார், அதுக்கப்புறம் ஏதோ பெனாத்துவார். அப்படின்னா என்னங்க? பெனாத்துறது இல்லை, மந்திரம் சொல்லுவார். அவனுக்கு தெரியாதுல்ல, ஏதோ முணுமுணுப்பார், அதுக்கப்புறம் போயிடுவாருன்னு. இவன் பார்த்தான், ஓ இதுதான் ப்ரொசீஜரா, நான் பண்ணுறேன். என்னங்க பண்ணான் தெரியும்லே கதை? என்ன பண்ணாங்க? அவன் என்ன காட்டுக்கு போகும்போது பக்கெட்டு அண்டா குண்டாலாமல் எடுத்துகிட்டு போனான், வெறுங்கையை வீச்சிட்டு போனான். சிவபெருமானுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றணும்ல, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி வாய் மட்டும்தான். தண்ணியை வாய் முழுக்க எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் மேலே தூன்னு துப்பினான். சிவபெருமான் மேலே ஏற்கனவே பூ வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கலைக்கணும்ல. என்ன பண்ணுறது? இந்த கையில் பறிச்சுட்டு வந்த பூவை தலை மேலே வச்சுருக்கான், இந்த கையில் சமைச்சு கொண்டு வந்த பன்னிக்கறியை வச்சுருக்கான். என்ன பண்ணுறது? செருப்பு காலோட சிவபெருமான் மேலே இருக்கிற பூவெல்லாம் தட்டி விட்டான். செருப்பு காலோட தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்த பூவை தூக்கி சிவபெருமான் மேலே வச்சுட்டு, என்ன அமுது படைக்கிறதுன்னு. அவன் வேடன், அவனுக்கு என்ன அக்கார அடிசில் செய்ய தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? மான் கறி, பன்னிக்கறி, இதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பிடிச்ச ஒரு கறியை தேர்ந்தெடுத்து சமைச்சதெல்லாம் பெருசு இல்லைங்க. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து வச்சான்.
சார் எது அன்புன்னு நினைக்கிறீங்க? நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்ப்பீங்களா, அம்மாவை பால் டப்பாவில் அம்மா பாலெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு வரும்போது அம்மிக்கு அவங்க குடிச்சு பார்த்துட்டு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எச்சி பண்ணதுன்னா அர்த்தம் அதுக்கு இல்லை. நம்மளே சாப்பிட முடியலன்னா கரும்பு அதை சாமி சாப்பிடுமா? நம்ம முதல்ல சாப்பிடணும்ல. கண்ணப்பனுடைய அன்பு பாருங்க. எனக்கு ஒன்று பிடிச்சா தானே உனக்கு பிடிக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறான். நம்ம ஆளுங்க பாருங்க, உப்பு போட மாட்டோம், சர்க்கரை போட மாட்டோம், அப்படியே சாம்பாரை செய்வோம். கேட்டால் சாமி சாப்பிட்டுச்சானா தான் உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டுப்போம். சரி, சாமி தான் உப்பு இல்லாமல் தின்னுச்சுல, நம்மளும் தானே தின்னுவோம். அது முடியாது. நம்ம கரெக்டாக சாப்பிட்டா போதும். சாமி என்ன எதையாவது சாப்பிட்டு போட்டோன்னு டேஸ்ட்டே பண்ணாமல் செஞ்சு வச்சு விட்டு அப்புறம் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டுப்போம். பார்த்துருக்கீங்களா இல்லை? நம்ம வீட்டில் கண்ணப்பனோட அன்பு பாருங்க. எனக்கு பிடிச்சா தானே உனக்கு பிடிக்கும், எனக்கு சுவைச்சா தானே உனக்கு சுவைக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிட்டா மாதிரி தெரில, வரல. தினமும் இதையே பண்ணுறான். கடவுள் பார்த்தாரு, வேதியன் வந்து பார்த்தான், என்னையா இது உன் பக்கம் எலும்பு துண்டுமா இருக்கு. கடவுள் சொன்னார், நீ எல்லாம் என்னையா அன்பு செலுத்துற, ஒருத்தன் அன்பு செலுத்துறான் பாரு. அது என்ன அப்படி என்ன பெரிய அன்பு செலுத்துறான், நாளைக்கு வந்து பாரு, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். என்னங்க ஆச்சு? கண்ணுலேருந்து ரத்தம் வந்துச்சு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? என்னமோ பண்ணிட்டோன்னான்ட்டு இன்னத்துக்கு ஓடி வந்திருக்க மாட்டான். அந்த இடத்துல இருந்து 18 வயசு 16 வயசு பையன். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அறிவார்ந்த புள்ள. அது ரத்தம் வந்த உடனே முதல்ல போய் மூலிகையை தேடிச்சு. அது வேடல்ல, அவனுக்கு மருத்துவம் தெரியும்ல. மூலிகையை தேடி எடுத்துகிட்டு வந்து கசக்கி சிவபெருமான் கண்ணில் ஊச்சிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மை பொறுத்த வரைக்கும் தான் அது கல், கண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் அது சிவபெருமானே உயிரோடு இருக்கிறார் என்று அவன் நினைத்தான். நசுக்கி பார்த்தான், ரத்தம் நிற்கல. என்னதான் பண்றது? சரி, எத்தனை நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 6வது நாள். அது கண்ணப்பன் சிவபெருமானை அந்த மலையிலே பார்த்தா 6வது நாள். நாள் 6ல் கண் எடுத்து அப்ப வல்லேன். 6வது நாளில் ரத்தம் வருது. பார்த்தான், என்ன பண்ணணும்? முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி, உனக்கு இப்போ இந்த கண்ணை வச்சா உன் கண்ணில் வர்றது நின்றுடும் நினைக்கிறேன்னு தன் ஈட்டியை எடுத்து தன் கண்ணை அகழ்ந்து சிவபெருமானுக்கு வச்சா. திரும்ப இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. நான் விளையாட்டாக சொல்லுவேன், ஒரு கண்ணில் ரத்தம் வந்தது சரி, எதுக்கு? இவனை சோதிக்க. கண் எடுத்து வச்சுட்டாம்ல, 2வது கண்ணில் எதுக்கு சார் ரத்தம் வந்துச்சு? கண்ணில் ரத்தம் வந்துச்சு, யாரை சோதிக்க? கண்ணப்பனை சோதிக்க. அவன் கண் எடுத்து வச்சுட்டான்ல, ஜெயிச்சிட்டான்ல அவன். நம்ம எப்போமா இப்போ நம்மக்கிட்ட கடவுள் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஏன் கடவுள்ப்பா, நீ நினச்சா 1000 கண்ணு வர வச்சுக்கலாம், என் கண்ணு எதுக்குப்பா கேட்குறேன்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். கண்ணப்பன் சின்ன பையன், குழந்தை, எடுத்து வச்சிருச்சு. அவன் தான் நிரூபிச்சுட்டான்ல அவன் அன்பை. திரும்ப எதுக்குங்க இன்னொரு கண்ணில் அவருக்கு ரத்தம் வந்துச்சு? இன்னொரு கண்ணை அகழ்ந்து வைக்கவா? அப்போ அகழ்ந்து வைக்க அனுமதிச்சிருக்கணுமா இல்லையா? அகழ்ந்து வைக்க போனா என்ன பண்ணார்? நில் கண்ணப்பான்னு தடுத்துட்டார். கண்ணை அகழ போனோன்னு தடுத்துட்டாரு. அப்போ கண்ணை அகழும் போது தடுத்துருக்கலாம்ல, தடுக்கலை. நான் சொல்லுவேன், முதல் கண்ணிலே வந்த ரத்தம் தான் கண்ணப்பனை சோதிப்பதற்காக வந்த ரத்தம். 2வது கண்ணிலே வந்தது ரத்தம் அல்ல, கண்ணப்பனின் அன்பை பார்த்து இறைவனுக்கு வடிந்த இரத்த கண்ணீர் என்று நான் நினைக்கிறேன். அந்த கண்ணீர் வரும். ஏன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல். உண்மையான புன்கண்ணீர் சிவபெருமானுடைய புன்கண்ணீர் தான். புன்கண்ணீர் பூசல் தரும். பட்டினத்தார் சொல்றார், ஐயா என்னால் முடியாது, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், நாளாரில் தொண்டு செய்து கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லன், இனி நான் ஆளாவது எப்படி? நான் இதுக்கப்புறம் நான் யார் என்ன பண்ணி நான் உன்னை வந்து அடையிறதுன்னு சொல்லுன்னு வருத்தப்பட்டேன். நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குங்க, எப்படி அடையிறதுன்னு. எப்படி அடையிறதுன்னு இந்த ஆன்மாக்கள் வருத்தப்படும் போதெல்லாம் தான் இறைவனை அடைவதற்கு வேறு ஒரு எளிய மார்க்கத்தை சொல்லுவதற்காக இறைவன் அருளாளர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்படி வந்த ஒரு அருளாளர்கள் இது இல்லாமல் சில வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். இறைவனை எப்படி அடைவதுங்கிறதுக்கு ஒரு 4 வழியை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சரி, இந்த 3 உனக்கு வேண்டாம், நீ பண்ண மாட்டே, உனக்கு ஒரு 4 வழி சொல்கிறேன், இந்த 4 வழிபடியாவது நடந்துக்கோ, இறைவனை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அருளாளர்கள் வந்து 4 வழி சொன்னார்கள். என்ன வழி தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இது 4 மார்க்கமாக சொன்னார்கள். சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், 4வது என்னங்க? சன்மார்க்கம். என்னப்பா இன்னொன்னுமோ சொல்கிற, இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குன்னு. புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சான்ஸ்கிரிட்டில் பார்க்க பயமாக இருக்கும், தமிழில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மகிஷா அப்படின்னா ஏதோ பயங்கரமாக இருக்கும், எருமைன்னா நம்ம ஈஸியாக இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். மகிஷாசுர மர்தினா என்னங்க? எருமை தலை கொண்ட அரக்கனை வென்றவள்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், பசங்களுக்கு பேர் வைக்கும்போது மகிஷாசுர மர்தினின்னு பேர் வச்சா பரவாயில்ல, மகிஷான்னு மட்டுமே வச்சிடுறாங்க. அப்புறம் என்னங்க பேர்? எருமைன்னு பேர். மகிஷானே பேர் வச்சு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பேர் வைக்கணும்ல, மகிஷாசுர மர்தினின்னு பேர் வச்சா சரி. ஷார்ட்டாக பேர் வைக்கிற, என்னங்க பேர்? மகிஷாங்கன்னு. ஏங்க எருமை இல்லாம பேர் வைப்பீங்க? பேர் தெரியாம வைக்கிறீங்க. வடமொழி கேட்டால் பயமாக இருக்கும், ரொம்ப எளிமையாக சொன்னால் ஒன்றும் இல்லை. தாச மார்க்கம். இப்போ உங்களுக்குலாம் நான் ஒரு வழி சொல்கிறேன், அருளாளர்கள் சொன்ன வழி. இறைவனை அடையிறதுக்கு இவங்க பண்ணதெல்லாம் பண்ண முடியாது உங்களால். அதனால் பின்னாடி வந்தவங்க ஒரு 4 வழி சொன்னாங்க. இந்த 4ல் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா இறைவனை போய் அடைஞ்சிடலாம். முதல் வழி தாச மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன தெரியுமாங்க? இப்போ பாரதி தாசன், கண்ணன் கண்ணதாசன். தாசன்னா என்ன தெரியுமா? அடிமைன்னு அர்த்தம். யாராவது இறைவனை ஆண்டவனா இல்லை, ஆண்டானாக தன்னை அடிமையாக நினைத்து இறைவனுக்கு யார் ஒருவர் தொண்டு செய்கிறார்களோ அந்த மார்க்கத்துக்கு பெயர் தாச மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு என்ன பேருங்க? தாச மார்க்கம். தொண்டு செய்கிறது தான். வேற ஏதாவது செய்வியா? வேற ஒன்றும் செய்ய மாட்டான். திருநாவுக்கரசர் வாழ்க்கை பார்த்துருக்கீங்களே, நேராக கோயிலுக்கெல்லாம் போல. அவர் நேராக என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மளா இருந்தால் நேராக போன உடனே நான் யார் தெரியுமா? திருநாவுக்கரசர். ஸ்பெஷல் டிக்கெட்டில் உரியா 500 ரூபாய் டிக்கெட்டில் உரியா தானே கேட்போம். அவர் அதெல்லாம் கேட்கல. என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார்னா கோயிலை கூட்டுவார், கோயிலை மெழுகுவார், கோயில் குளத்தை தூத்துவார். நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 4 பெருமக்கள் இருப்பார். அதில் ஒருத்தர் மட்டும் பாருங்கள், கையில் ஒரு தோசை கரண்டி வச்சுன்னு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? உழவார களன்னு பேர். அது சிலையாக இருக்கிற போதும் கூட தொண்டு செய்தபடி உழவார கலனோடு இருக்கிற ஒரு அடியார் என்றால் அது திருநாவுக்கரச பெருமான் தான். சிலையாகவே இருந்தாலும் தொண்டு செய்கிற ஒருத்தராகவே திருநாவுக்கரசர். எப்படி தொண்டு செஞ்சார்னு நினைக்கிறீங்க? சார் குளத்தை வெட்டுவார். குளத்தை வெட்டும் போது மண்ணோடு சேர்ந்து சிவபெருமான் சும்மா சோதிச்சு பார்ப்பாரு. தோன்னா தங்கம் வருமா, வைரம் வருமா? நாவுக்கரசர் என்ன பண்ணார் நினச்சிங்க? மண்ணை எங்கே தூக்கி போட்டாரோ அங்கேயே தான் இதையும் தூக்கி போட்டார். ஏன்? சேக்கிடார் சொல்கிறார், யார் தொண்டர் தெரியுமா? சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, நான் அடியாருப்பா, அடியாருப்பா. அடியார்னா யார் தெரியுமா? திருநீர் பூசிக்கிட்டா அடியாரா? சட்டப்படாமல் இருந்தால் அடியாரா? ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டா அடியாரா? காவி கட்டிக்கிட்டா அடியாரா? சேக்கிடார் சொல்கிறார், யார் அடியார் தெரியுமா? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அப்படின்னா என்ன? அவனுக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, அவன் தான் அடியாருங்கிறார். இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் இருக்க முடியும்? அதுக்கு அடுத்து சேக்கிடார் சொல்கிறார், இருக்க முடியும்ப்பா. எப்படி? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், பிகாஸ் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவருங்க. ஒரு அடியாரை பொறுத்த வரைக்கும் தங்கமோ மண்ணு தான், மண்ணோ மண்ணு தான், ரெண்டும் ஒன்றா பார்க்குறவர் தான் அடியார். ஏன் நாவுக்கரசர் தோண்டும் போது மண்ணோடு சேர்ந்து தங்கம் வந்துச்சு, ஏன் தூக்கி போட்டார்னா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அப்படி தொண்டு செய்து இறைவனை அடைவது என்பது தாச மார்க்கம். யாராவது அதுக்கு தயாராக இருக்கீங்களா? அந்த மார்க்கத்துக்கு போங்க. எனக்கு எதுவும் வேணாப்பா, அவனுக்கு தொண்டு மட்டுமே செய்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், பெருக்கிறேன், கூட்டுறேன், என்னால் முடிஞ்சது செய்கிறேன், அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வரேன், போதுமா? போதும், உங்களை இறைவன் கூப்பிட்டுப்பான், கவலைப்படாதீங்க. இப்படி தொண்டு செஞ்சால் என்ன கிடைக்கும்? தாச மார்க்கத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும்? சைவ சித்தாந்தம் சொல்லுது, இறைவனை அடைவதற்கு 4 வகையான பேறுகள் இருக்குன்னு சொல்லுது. கடவுளை அடையிறோம்னு சொல்கிறோம்ல, கடவுளை போய் சும்மா அடைய முடியாது. கடவுளை அடையிறதுக்கு 4 வகையான பேர் இருக்குங்கிறார். 4 வகையான பேர் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலோகம்,
சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் இப்படி 4 வகையான பேர் இருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, யார் ஒருவர் தாசமார்க்கம் செய்து இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சாலோகம் கிடைக்குமா. அப்படின்னா என்ன தெரியுமா, இறைவன் இருக்கிற உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கான பேர் கிடைக்கும். சாமீபம்னா இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பேர் கிடைக்கும். காரைக்கால் அம்மையாருக்கு என்ன கிடைச்சது தெரியுமில்ல, ஐயா நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருந்து நான் பாட வேண்டும்னு கேட்டாங்கல்ல, சாமீபம். 3வது ஒரு பேர் இருக்கு, சாரூபம். கடவுளுடைய உருவமாகவே ஆயிடலாம். சுந்தரர் யாருங்க, கடவுளுடைய உருவமே. சுந்தரரையும் சிவபெருமானும் தனித்தனி இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ட்விங்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க. 4வது இருக்கு சாயுஜ்யம், அதுதான் பெருசு. என்ன, சிவபெருமானோடு சிவமாகவே கலப்பது. இந்த தாச மார்க்கம்னு சொன்ன பாருங்க, முதல்ல இதை செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, இறைவனுடைய உலகத்துக்கு போற பேரு கிடைக்கும். 2வது ஒரு மார்க்கம் இருக்கு, எனக்கு பிடிச்ச மார்க்கம், இறைவனை அடையிறதுக்கு வழி. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, சர்புத்திர மார்க்கம்னு பேர். பேர்லே வந்துருச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா, இறைவனை அப்பாவாக நினைத்து கொண்டு தன்னை மகனாக நினைத்து கொண்டு இறைவனிடம் யார் ஒருவர் நெருங்குகிறார்களோ அதற்கு பெயர் சர்புத்திர மார்க்கம். சார் நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் மனசார அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கோமா? வள்ளலார் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும். நீங்கள் அந்த அப்பான்னு சொல்லி பாருங்களேன், நம்ம புள்ள கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்பான்னு யார் ஒருவர் கடவுளை நினைத்து அவர் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு இந்த பிறவி அப்பாலாம் மைண்டில் வரக்கூடாது. ஏன், பிறவிக்கு பிறவி ஒரு அப்பா வருவார், ஆனால் எல்லா பிறவிக்கும் ஒரு அப்பா நிரந்தரமானவர். யாருங்க, சுப்பனுக்கு அப்பன் ஒரு அப்பா. அதான் சர்புத்திர மார்க்கம். அப்படி யார் இருந்தா தெரியுமா, யாருங்க இருந்தது, ஞானசம்பந்த பெருமான் இருந்தார். ஞானசம்பந்த பெருமான் தெரியும்ல, 3 வயசுலேயே பாட ஆரம்பித்தார். இறைவன் வந்து பால் கொடுத்தார். யாரா கொடுத்தது, தோடுடைய செவியன் விடையேறிவோர் சொல்லிச்சு, கை நீட்டிதா இவன் தான் எனக்கு பால் கொடுத்தான். சார் இந்த சர்புத்திர மார்க்கத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் என்ன கேட்டால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு மார்க்கம் சர்புத்திர மார்க்கம், ரொம்ப ஜாலியான மார்க்கம். ஏன், தாச மார்க்கத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தரமாட்டார் உடனே. இப்போ ஒரு முதலாளி வேலை செய்கிறவன் சம்பளம் கேட்டானா என்ன பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா, இருட இன்னும் 2 நாள் போட்டோம் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? ஆனால் சர்புத்திர மார்க்கத்தில் என்ன தெரியுமா, நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஞானசம்பந்தர் ஒன்றும் கேட்கல, வெயிலில் நடந்து போனார். ஐயோ குழந்தை நடந்து போதே வெயில்லன்னு முத்து பந்தலும் முத்துச்சிவிக்கையும் தந்தார். குழந்தை கையில் தாளம் போட்டுச்சு, கையில் தாளம் போட்டு பாடினார், மந்திரமாவது நீர். பார்த்தாரு, தாளம் போட்டு குழந்தை கை சவந்து போச்சு. இருடா உனக்கு நான் தாளம் தரேன்னு கொடுத்தாரு. எதில் கொடுத்தாரு பாருங்க, அவன் பொன்மேனின் இல்லையா, அவர் தங்கத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டார். தங்கத்தோட தங்கத்தை சேர்த்தா சத்தம் வருமாங்க, வரல. இந்த குழந்தை பார்த்துச்சு, என்னையா கொடுத்த சத்தமே வரல. உமையம்மை பார்த்தா, இவன் தூக்கி போட்டுட்டான், ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தை. உமையம்மை பார்த்தா, நீ தட்டுடா. தட்டின உடனே உமையே வந்து ஒளியாக நின்றாள். அதனால தான் அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். பாருங்க, ஞானசம்பந்தருக்கு என்ன ஜோருன்னா எதையுமே அவர் கேட்கல, அவரா போனால் சிவபெருமானே கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை குழந்தை கேட்காமலேயே கொடுப்பது தான் ஒரு தந்தையினுடைய குணம் என்பதால் சிவபெருமான் கேட்காமலேயே கொடுத்தார். இது சர்புத்திர மார்க்கம். இதை செஞ்சால் என்ன கிடைக்கும், சாமீபம் கிடைக்கும், இறைவன் பக்கத்திலே போய் இருக்கிற பேர் கிடைக்கும். 3வது ஒன்று இருக்குது, அது இன்னும் ஜோரு, சகமார்க்கம்னு பேர். அப்புறம் என்ன தெரியுமாங்க, தோழமை மார்க்கம்னு பேர். கடவுளை ஃப்ரெண்டாக பார்க்குறது. என்னடா நல்லா இருக்கிறியா, நெய் வைத்தியெல்லாம் வச்சாங்களா, ஐயர் வந்து நல்லா பார்த்துக்கிறாரா, உன்னை அபிஷேகம்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, சரி இப்போலாமாங்க சாமிக்கிட்ட பேசுறது, பேசலாங்க. நீங்கள் பேசி பாருங்க, அவர் உங்கள் தோளில் கை போட்டு பேசுவார். இதுக்கு பேர் சகமார்க்கம். யார் இருந்தது தெரியுமில்ல, சுந்தரர் இருந்தார். அதனால தான் அவர் பொண்டாட்டி கூட, அது பொண்டாட்டி கூட பிரச்சனை, பரவநாச்சியாரோட. யார் அமிச்சாருன்னு நினைக்கிறீங்க, நம்மால் அமிச்சார். என் பொண்டாட்டி ரொம்ப பேசுகிறாடா, கொஞ்சம் போய் சமாதானப்படுத்திட்டு வாயேன்னார். நடுராத்தில் நம்மால் உள்ளிருந்து இறங்கி வந்து பரவநாச்சியார்கிட்ட போய் சமாதானம் பண்ண வர போகிறார். நான் தான் பார்ப்பேன்,
இந்த உலகத்தில் பிற சமயத்தில் எல்லாம் இறைவன் தூதுவனை அனுப்பிய போது இறைவனே தூதுவனாக வந்த ஒரு சமயம் என்றால் அது சைவ சமயம்தான் என்பதை விட ஒரு பெரிய பெருமை என்ன இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்க. இறைவனே தூதா வரார். ஒரு முறை இல்லை, 2 முறை இறைவனே தூது வரார். ஏன்? சகமார்க்கம். அவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். நீங்கள் சுந்தரர் பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெருமையாக போற்றியெல்லாம் பாட மாட்டார். இப்போ நம்மளாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட டே ஒரு 1000 ரூபாய் குர்ரா அப்படின்னுவோம். ஏய் படா சும்மா சும்மா காசு கேட்காதரா, டே நீ தரலன்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிறேன்னு அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிடுவோம் நான் பார்த்துக்க அப்படின்னு. அவர் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லிவிடுவோம் பார்த்துக்க, மிரட்டுவான். இல்லை, சுந்தரர் பாட்டெல்லாம் பாருங்களேன், பாடுவார். என்னன்னு? சிவபெருமானே நீ எனக்கு இதை தரணும், தரலனா நீ கங்கையை வச்சுன்னு இருக்கிறேன், நான் பார்வதி கிட்ட சொல்லிடுவேங்கிறார். தலை மேலே கங்கையை வச்சிருக்கிறேன், நான் பார்வதி கிட்ட சொல்லிடுவேன். சகமார்க்கம், தோழமையோடு இருப்பது. இப்படி இருந்தால் என்னங்க கிடைக்கும்? சாரூபம் கிடைக்கும். இறைவனை நண்பனாகவே பார்த்து உருகினீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்கு அவன் உருவத்திலே அவன் உலகத்தில் இருப்பதற்கு பேரை கொடுப்பான். 3 முடிஞ்சிருச்சா? 4வதான ஒரு மார்க்கம் சன்மார்க்கம்னு பேர். சன்மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? இறைவனை ஆண்டவனாக பார்க்க வேண்டாம், இறைவனை தந்தையாக பார்க்க வேண்டாம், இறைவனை நண்பனாக பார்க்க வேண்டாம். 4வது, இறைவனை காதலனாக நினைத்து தன்னை காதலியாக நினைத்து இறைவனை உருகி 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 காதலிப்பது தான் சன்மார்க்கம். நம்ம எது ரொம்ப நல்லா வருங்க? காதல் நல்லா வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேத 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொன்னாங்கல்லே. சன்மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? இறைவனையே நான் என்று நினைப்பது. இன்னும் சரியா சொன்னோம்னா இறைவனை ஆண்டானாக நினைப்பது, தந்தையாக நினைப்பது, நண்பனாக நினைப்பதை தாண்டி சன்மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? இறைவனையே தானாக நினைப்பது. ஆனால் தான் உங்களுக்கு என்ன பேர் கிடைக்குது தெரியுமா? சாயுஜ்யம். அப்படின்னா என்ன? இறைவனோடே 2 கலத்தல். ஏன்? அவனை நான் நானா நினைச்சிட்டேன், கலந்துட்டேன். சன்மார்க்கத்துக்கு யார் உதாரணம் தெரியுமா? மணிவாசக பெருமான். அதனால தான் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா 4 பெருமக்கள் இருப்பாங்க. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். 4 பேரை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கோயிலில் பாட்டு பாடினாங்கன்னு நிறுத்தி வச்சாங்களா? கோயிலை சுற்றி வரும்போது இது இல்லைப்பா கோயிலை சுற்றுற வழி, இது இல்லைப்பா சிவபெருமான் கிட்ட போகிற வழி, இந்த 4 பேர் போனதில் ஏதாவது ஒரு வழி இருக்குல்ல, அதுதான் வழி, இவங்களை பார்த்துட்டு போன்னு சொல்கிறதுக்காக 4 பேரை வச்சாங்க. மணிவாசக பெருமான் சன்மார்க்கத்துக்கான ஒரு அடையாளம். இறைவனை உருகி 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 காதலிச்சார். நம்ம முடியுமா? இரவும் பகலும் இரவும் பகலும் இறைவனையே நினைத்து நினைத்து ஏங்கினார், காதலித்தார். காதலிக்கணுங்க யார? கடவுள காதலிங்க. இந்த இந்த சாதாரண வாழ்க்கையில எதிர்பாலினத்திலே இருப்பவரை காதலித்தாலே இவ்வளவு சுகமா இருக்குல்ல. பரம்பூரில் காதலிச்சா எவ்வளவு சுகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எதிர்பாலினத்தில் இருக்கிற மனிதரை காதலித்தாலே சுகமா இருக்குல்ல, தெய்வத்தை காதலிச்சா எவ்வளவு சுகமா இருக்கும். மணிவாசகர் காதலிச்சார். அதனால தான் மணிவாசகர் அப்படியே கரைச்சி ஒளியாக்கி கொண்டு போயிட்டார். இந்த 4 மார்க்கங்கள் தான் இந்த பூமியில் இதுவரை இருந்தது. சொல்ல வந்தது நம்ம ஆளுங்களுக்கு இந்த 4 மார்க்கமும் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க இந்த 4 மார்க்கத்துக்கும் போக தயாராக இல்லை. அப்போ தான் கடவுள் பார்த்தார், இவங்க இந்த 4மே கஷ்டம்னு நினைக்கிறாங்க, இன்னும் ஈஸியாக வேணும்னு கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு யோசித்தார். மருதூர் எனும் திருவூரினில் மனித உருகொண்டு பிறந்தது ஜோதி. யார் வந்ததுங்க? திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானை இறக்கினார். வள்ளலார் வந்தார். 4 மார்க்கமும் கஷ்டமாக இருக்கா? நான் 4வதுலேருந்து இன்னொரு புது மார்க்கம் சொல்கிறேன். என்னங்க? சமரச சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். இப்போ நீங்கள் கேட்கணும், மார்க்கம் ஆண்டவனாக பார்க்கறதுன்னீங்க, 2வது மார்க்கம் அப்பாவாக பார்க்கறதுன்னீங்க, 3வது மார்க்கம் நண்பனாக பார்க்கறதுன்னீங்க, 4வது மார்க்கம் நானாவே பார்க்கறதுன்னீங்களே, இப்போ இந்த மார்க்கம்னா என்ன? சன்மார்க்கத்திலிருந்து வந்த மார்க்கம் இது. சன்மார்க்கம் என்றாலே சத்திய மார்க்கம், சன்மார்க்கம் என்றாலே சத்திய மார்க்கம், சத்திய மார்க்கம் என்றால் நல்ல மார்க்கம். சன்னாலே என்னங்க? சத்னாலே நல்லன்னு அர்த்தம். நம்ம அடியார்கள் பாடினதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அபச்சொல்லே கிடையாது, அபச்சொல்லே கிடையாது.
வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல, அபச்சொல்லே கிடையாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எங்காவது ஒரு அபச்சொல்ல இருக்கான்னு பாருங்க, இருக்கவே இருக்காது. வீடுகளில் தேவார திருவாசகங்களில் படிங்க. ஏன்னா அதை விட வீடுகளில் மங்களம் நிறைந்து ஓங்க வேறு ஒன்று இல்லை. வீடுகளில் அதை வாசிக்கணும். பாருங்க, இந்த 4 மார்க்கம் ஏற்கனவே இருக்கிறது. வள்ளல் பெருமான் ஒரு மார்க்கத்தை கொடுக்குறாரு, சுத்த சன்மார்க்கம். அப்படின்னா என்ன? இதெல்லாம் புரிஞ்சுது. கடவுளை இப்படி அடையணும் அப்படி அடையணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அப்ப இது என்ன மார்க்கம் தெரியுமா? சன்மார்க்கம் என்பது இறைவனை காதலிப்பது. சுத்த சன்மார்க்கம் என்பது இறைவன் உரைகின்ற எல்லா உயிர்களையும் காதலிப்பது. இந்த மண்ணிலே தவ திரு ஆறுமுக அரங்க மகா தேசிகர் நம்மோட உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். இல்லை, அது கூட தப்பு. என்ன பேச வச்சிட்டு இருக்காரு, உங்களை கேட்க வச்சிட்டு இருக்காருல்ல. அவர் இந்த 3 மார்க்கத்தில் எதையும் தொடாம 4வது மார்க்கத்தில் இருக்க சன்மார்க்கத்தில் வள்ளலார் எடுத்துட்டு வந்த சுத்த சன்மார்க்கத்தில் இருந்த அகத்தியர் சன்மார்க்கம் ஏன் எடுத்துட்டு வந்தா தெரியுமா? அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது எல்லாத்த விட எளிமையானது சன்மார்க்கம் தான். ஏன் சார், எவ்வளோ பெரிய தத்துவம் தெரியுமா அது? எங்கேயோ இருக்கிற இறைவனை அப்பாவா அம்மாவா ஆண்டவனாலாம் நினைக்கிறத விடு. என் எதற்கு அந்த அம்மா உட்காந்துருக்காங்களே, அந்த அம்மா உள்ள யார் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? நான் பார்க்க நினைக்கிற தெய்வம் தான் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. நீங்க பார்க்க விரும்புகிற தெய்வம் எங்க இருக்கு? எனக்குள்ளதான் இருக்குது. நமக்குள்ள மட்டும்தான் இருக்குதா? தெருவில் போற நாய்க்குள்ள கூட கடவுள் தாங்க இருக்கிறாரு. தாண்டி போற பூனைக்குள்ள கூட கடவுள் தாங்க இருக்கிறாரு. அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்றால், அவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், எதிரே இருக்கிற இத்தனை இறைவன்களை ஆராதித்தால் அவனை ஆராதித்ததன் பேரு கிடைக்கும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். அதனாலதான் வள்ளலார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை போட்டார். என்னன்னு, மோட்ச வீடுன்னு ஒன்று இருக்குது. நீங்க எந்த வழியில போனாலும் அந்த வீட்டுக்கு போயிடலாமா? நீங்க எந்த வழியிலையாவது அந்த வீட்டுக்கு போய் உட்காந்துடலாம், வெளியே போய் நின்றுடலாம். ஆனால் அந்த வீட்டோட கதவு பூட்டி இருக்குமா? மோட்ச வீட்டுக்கு எப்படி வேணாலும் போயிடலாம், நீங்கள் எப்படி போனாலும் அந்த வீட்டோட கதவு பூட்டி இருக்கும். அந்த சாவி எங்கே தெரியுமா இருக்கு? ஐயா சொல்றார் ஒரே வரி, என்னங்க? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்றார். சாவி எதுங்க? ஜீவகாருண்யங்கிறார். தப்பா எடுத்துக்காதீங்க. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. உன் பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தனுக்குள்ளதான் நான் இருக்கேன், நீ என்னையே கண்டுக்கல, நீ என்னங்க அங்கே கண்டுக்க போறேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார? வள்ளலார் சொல்றாரு, சின்ன நெருப்பை கொண்டு பெரிய நெருப்பை ஏற்றுவதை போல சிறிய அருளை கொண்டு பெரிய அருளை பெற வேண்டும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும். அப்படின்னா என்னங்க? நீங்க ஒரு நாய்க்கு சோறு போடுற சின்ன தயவை செஞ்சா இறைவன் உங்க மேல பெரிய தயவை காட்டுவாருன்னு சொல்றாரு. அதை யாரு அழகா பிடிச்சிக்கிட்டது பாருங்க, நம்ம ஐயா பிடிச்சிக்கிட்டாரு. ஆறுமுக அரங்கமாக தேசிகர் பிடிச்சிதான் இப்ப அவர் அங்க போய் நின்றுட்டார். நின்னது மட்டும் இல்லை, நின்று நமக்கெல்லாம் வழிகாட்டுறதும் செஞ்சுட்டு இருக்கார். சரி, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம நினைப்போம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அப்ப எல்லா உயிரையும் நேசி, அதுதான் சன்மார்க்கமா? என்னால் பண்ண முடியாது. ஏன்? இப்பதான் பக்கத்து அம்மாவோட சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நான். என்ன பிரச்சனை? ஆமாம், அவங்க வீட்டில் மோட்டரை போட்டு தண்ணி தப்ப தப்ப தப்பன்னு என் வீட்டில் கொட்டுது, சண்டை போட்டு வந்திருக்கேன் நான். ரோட்டில் போயிட்டே இருப்போம், எதிர்க்க ஒருத்தன் குறுக்க வந்துட்டான்னா இறங்கி நின்று அப்பா அப்பா 7 ஜென்ம பகை மாதிரி சண்டை போடுவோம். போட மாட்டோமா? எங்கடா கண்ணை வச்சுட்டு வந்த, நீ எங்கடா கண்ணை வச்சுட்டு வந்த, சண்டை போடுறோமா இல்லையா? இன்னொரு உயிர் மீது அன்பு செலுத்த முடியுதா? தப்பா எடுத்துக்காதீங்க, முடியல. சார், நீங்கள் வேலைக்கு போறீங்க, வேகமாக போறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு எதிர்க்க அடிபட்டுச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? வண்டியை தபக்கட்டின்னு போட்டு ஓட மாட்டீங்க. ஏன்? உங்கள் சகோதரருங்கிற உள்ள ஒரு துடிக்குது இல்லை? இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, யாருன்னே தெரியாதவருக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே வேகத்தில் போட்டுட்டு ஓடுவீங்க.
ஆஃபீஸ் லேட்டாக போனால் அட்டண்டன்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருவாங்கன்ட்டு கம்முன்னு போயிடுவீங்க. இல்லைன்னா அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் அதிகபட்சம் கடவுளே காப்பாற்றுப்பா, அவ்வளோதான். இப்போ வள்ளலார் கேட்குறாரு, உன் அண்ணன் விழுந்திருந்தா ஓடுற, உன் அக்கா விழுந்திருந்தா ஓடுற, உன் புள்ள விழுந்திருந்தா ஓடுற, வேற எவனோ ஒருத்தர் விழுந்திருந்தா ஓட மாட்டேங்கிற. வள்ளலார் சொல்கிறார், உடம்புக்கு அக்கா அண்ணன் இருக்கிற மாதிரி தான்டா அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒரு காலத்தில் சகோதரத்துவத்தோட இறைவன்கிட்ட இருந்துச்சு. அது வேற யாரும் இல்லை, உன் ஆன்ம சகோதரன் என்கிற வார்த்தையை வள்ளலார் தான் முதலாக மண்ணுக்கு வெளிப்படையாக சொன்னார். மனுஷன் மட்டும் இல்லை, நாய் நரி பூனை எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற ஆன்மா யாரு? நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான். அப்ப அதுக்கு ஒரு கஷ்டம்னா நீ துடிச்சு போய் செய்யணும், செஞ்சாதான் அதற்கு பெயர் சன்மார்க்கம். அதனாலதான் ஐயா ஒரே வார்த்தை போட்டார், யார் சன்மார்கி? தயை உடையார் எல்லோரும் சமரச சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவரேன்னு சொல்லிட்டார். தயவு வந்தாதான் அது வரும். தயவு வருமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றோம்ல, பிரார்த்தனை எப்படி சார் பண்றோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுமா? நம்ம பிள்ளைக்கு இது நடக்கணும், பொண்ணுக்கு இது நடக்கணும், பேரனுக்கு இது நடக்கணும், பேத்திக்கு இது நடக்கணும்னு திறந்தா கடவுள் பயந்து நிற்கிறார். நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே அவர் அலர்ட் ஆயிடுறாரு. ஐயோ இந்த அம்மா வருதா உள்ள, ஒரு ரூபாய்க்கு எலுமிச்சம் பழத்தை நசுக்கி பிழிஞ்சு விளக்கேற்றி 1000 வேண்டுதல் வைக்குமே, துர்கை பயந்து நிற்கிது, பார்க்குது, பாவம். பிரார்த்தனை பண்ணுறீங்களே, எப்பயாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா? சார் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரிய துறவி, நரசிங்க பெருமான் மேலே பயங்கர பற்று வச்சிருக்கிற துறவி, நரசிங்கத்தை எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு காட்டுக்கு போனார், உட்கார்ந்த நரசிம்மருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார், நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா. 6-7 மாதம் ஆச்சு, ஒன்றும் வரல. அந்த பக்கமாக ஒரு வேடம் போனான், பார்த்தான், இவர் நரசிம்மா நரசிம்மா. விட்டான் அந்த வேடை. ஒரு வருஷம் ஆச்சு, திரும்ப மறுபடியும் போனான், உட்காந்துனே இருக்கிறாருங்க. இந்த வேடம் போய் கூப்பிட்டான், சாமி எழுப்புனா. என்னடா அப்படின்னாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்து இருக்கிறீங்களே, எதுக்கு உட்காந்துன்னு இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் நரசிம்மனை பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன். இவன் சொன்னா, சாமி நானும் இந்த காட்டில் தான் இருக்கிறேன், நான் அப்படி நரசிம்மன் எதையுமே இந்த காட்டில் பார்த்ததில்லை, நீங்கள் வேற ஏதாவது காட்டில் போய் பார்க்குறீங்களா? ஏய் சொன்னால் புரியாதுடா, நான் தவத்தில் இருக்கிறேன், நான் நரசிங்கரை பார்க்க ஆசைப்பட்றேன். நரசிங்கர் யார் சாமி, எப்படி இருப்பாருன்னு வேணா சொல்லுங்க, நான் வேணா பார்த்தா கூப்பிட்டு வரேன். உனக்கு அதெல்லாம் புரியாதுடா, சொல்லு சாமி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னா. இவன் சொன்னா, நரசிம்மர் தலை சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு மனுஷன் மாதிரி இருப்பார், அவர் தான் நரசிம்மர், அவரை பார்க்க தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படிங்களா, சரிங்க சாமி அப்படின்னு போயிட்டான். காட்டுக்கு உள்ளே போனவன் என்ன பண்ணா, நடு காட்டில் நின்றுட்டு நரசிம்மா அப்படின்னா பாருங்க, நரசிம்மர் வந்து நின்ட்டார். இவன் பார்த்தா தலை சிங்கம் உடம்பு மனுஷன், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டான். நரசிம்மர்ரா, நான் நீதானாரா அந்த ஆளு அப்படின்னு கை பிடிச்சி தரன்னு கூப்பிட்டு வந்துட்டான். திரும்ப தவத்தில் இருந்தான் பாருங்க, எழுப்புனா. இவன் கண்ணை திறக்காமே சொன்னான், அந்த மாதிரி என்னை வெறுப்பேத்தாத, தயவு செஞ்சு போயிட்டு எனக்கு வேலை இருக்குண்ணா. இல்லை சாமி நீ யாரோ ஒருத்தரை தேடி நிற்கிறியா, அவரை பிடிச்சி கொண்டான்ட்ட, கண்ணை திறங்கன்னா. இவன் சொன்னா, என்னன்னா யார் நரசிம்மரை பிடிச்சி கொண்டு வந்துட்டியாடா நீ, ஏன்டா போடா. இல்லை சாமி கண்ணை திறந்து பாருங்களேன் அப்படின்னா. கண்ணை திறந்தா நரசிங்க பெருமான் முன்னாடி நிற்கிறாரு, அவர் கையை பிடிச்சிட்டு இந்த வேடம் நின்றுட்டு இருக்கான். பார்த்தவர் சாஷ்டாங்கமாக நரசிம்மர் காலில் விழுந்து அழுது கண்ணீர் மல்கி 1 நிமிஷம் சுதாரிச்சு எழுந்துட்டு சொன்னார், சாமியா நீ, சாமியா நீ, ஏண்டா 1 வருஷமாக உன்னை கூப்பிட்டுன்னு இருக்கிறேன் வரல, இவன் ஒரே ஒரு முறை தான் உன்னை கூப்பிட்டானா வந்துட்டியா, நீ சாமியா நீ. நரசிம்மர் சிரிச்சுட்டே சொன்னாரா, 1 வருஷமா நீ என்னை கூப்பிட்டப்பா, ஆனால் அது நீ உனக்காக கூப்பிட்ட, இவன் ஒரே ஒரு முறை கூப்பிட்டான், ஆனால் அவனுக்காக கூப்பிடலைன்னு சொன்னார். சார், யார் ஒருவர் உங்களுக்காக இல்லாமல் இன்னொருவருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அப்போது உங்களுக்காக இறைவனே பிரார்த்தனை செய்வான் என்பதை எப்போது மனதிலே வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் உண்மை ஆன்மீகம் தொடங்குகிறது. எல்லாவற்றிலும் ஆன்மீகம் இருக்கிறது. பாருங்க, நான் ரொம்ப பார்த்து வியந்தது, நம்ம ஆறுமுக அரங்க மகா தேசிகர் ஐயாவுடைய உரைகள் எல்லாம் நூலாக்கி போட்டிருந்தாங்க.
அதில் இந்த ஒரு புக்கை படித்தேன். ஆன்மீக அரசியல்னு ஒன்று எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. இது என்னடா இது இன்றைக்கி வர ஆன்மீக அரசியல்னு அதிகமாக பேசுகிறாங்களே, ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த புக்கை எடுத்தேன். என்னடா இது ஆன்மீக அரசியல்? சார் நான் உண்மையாக சொல்கிறேன், ஐயா அருளாளர்னா ஞானிக்கு ஞானி. அதுவும் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் பாருங்கள், ஒரு சந்தோஷமும் இருக்குது துக்கமும் இருக்குது. சந்தோஷம், நாம் வாழ்கின்ற நூற்றாண்டில் இப்படி ஒரு ஞானி வாழ்ந்திருக்கிறார் என்பதை விட ஒரு பெரிய சந்தோஷமாக எதை நினைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். துக்கம் என்னன்னா, அவர் வாழும்போதே அவர் திருவடிகளில் வணங்குகிற பேரு கிடைக்காமல் இப்போது வந்திருக்கிறேன் என்று நினைக்கிற போது இதை விட ஒரு பெரிய துக்கமாக எதை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஆன்மீக அரசியல்னு எழுதுறாருங்க. பாருங்க, ஒருத்தருடைய ஞானத்தை சும்மா கரண்ட்டாங்கிறத பார்க்கறதுக்கு எல்லா ஒயர்லையும் கை வைக்க வேண்டாம், எங்காவது ஒரு இடத்துல கை வச்சாலே போதும். இவர் ஞானிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வேணாம், ஒன்று ஆன்மீக அரசியல் படித்தா அப்பா ஒன்றும் இல்லை. இந்த நகராட்சியில் ஒருத்தரை நிற்க வைக்கிறார் போல இருக்கு. இந்த நகராட்சியில் ஒருத்தர் நின்று ஜெயிங்க நம்ம சங்கம் சார்பா, அது நம்ம சங்கத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறதுக்காக அவர் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதியிருக்காருங்க மனுஷன், எங்கே கொண்டு போய் வராரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, அரசியலும் ஆன்மீகமும் சேரக்கூடாது என்று யார் சொன்னது? சேராமலே இருக்கும் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு அவர் சொல்கிற ஓமையை பாருங்க. மணிவாசக பெருமான் யார் தெரியுமா? முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு சொல்லணுமா சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் யாருங்க? மணிவாசகர். அவருக்கு மேலே ஒருத்தர் இருந்தார், இப்போ கவர்னர்னு சொல்கிறோம்ல ராஜா, அவர் குதிரை வாங்கினவர் சொல்லி அமிச்சாரு. குதிரை வாங்க வந்தார் சீஃப் மினிஸ்டர். குதிரை வாங்க வந்தவர் குதிரையை மறந்துட்டாரு, சிவபெருமான்கிட்டே ஐக்கியமாயிட்டாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் சிவபெருமான் அதுக்கப்புறம் நீ போ நான் உனக்கு குதிரையெல்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் சும்மா இல்லாமல் குதிரையை கூட்டு போனாலே பரவாயில்ல, நரியெல்லாம் பிடிச்சி குதிரையாக்கி கூட்டு போனார். ஐயோ, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான்ப்பா காம்ப்ளிகேட் பண்ணுவார். இவர் கடவுள் தானே, ஒரு 10 குதிரையை பிடிச்சி கூட்டு போய் விட்டு வர வேண்டியது தானே. என்ன பண்ணார் பாருங்க, நரியெல்லாம் பிடிச்சி அது குதிரையாக மாற்றி கொண்டு போய் சேர்த்தாருல்ல, அது குதிரையாகவே இருக்கவாது வைக்க வேண்டியது தானே. நைட் ஆனவொன்னு எல்லாம் நரியாகி ஊன்னு ஓலையிட ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க கடவுள் தானே நீங்கள், ஒன்று குதிரையை கூட்டு போயிருக்கணும், இல்லை நிறைய குதிரையாக மாற்றினீங்களா அதையாவது உருப்படியாக முழுசாக மாற்றி கூட்டு போயிருக்கணும். அது என்னங்க இப்படி மாற்றுறீங்கன்னா, எங்கள் சோசுவாமி ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், சிவபெருமான் ஏன் தெரியுமா நிறைய பரியாக்குனாரு? அவருடைய ஆற்றலை காட்டுறதுக்காக இதை செஞ்சா இருப்பாங்க. நிறைய பரியாக்கணும் என்னங்க ஆற்றல் வேண்டி கிடக்குன்னா, சோசுவாமி ஐயா ரொம்ப அழகாக சொல்லார், நீங்கள் இந்த சர்க்கஸ்லாம் போனீங்கன்னா, இப்போ இல்லை அப்போல்லாம் சர்க்கஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, சர்க்கஸ்லாம் போனீங்கன்னா யானை ஸ்டூல் மேலே நின்று பாலை தூக்கி போடும் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய யானை ஸ்டூல் மேலே நின்று பாலை தூக்கி போடும். சிங்கம் வாயை திறக்கும், சர்க்கஸ்காரன் தலையை உள்ளே விட்டு வெளியே எடுப்பான், அது அப்படியே பேனு நின்றுன்னு இருக்கும். புலி நெருப்பு வளையத்துக்குள்ளே பூந்து வெளியே வரும். சோசமியா சொல்லுவார், சர்க்கஸில் காட்டுக்கே ராஜா கூட பிடிச்சி வச்சிடலாம், காட்டிலே பெரிய விலங்கு யானை கூட பிடிச்சி வச்சிடலாம். எந்த சர்க்கஸ்லையாவது நிறைய வச்சு சர்க்கஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த சர்க்கஸ்லையாவது நிறைய வச்சு சர்க்கஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? முடியாது. ஏன்? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வழிக்கு வராத ஒன்று நரி. சிவபெருமான் ஏன் நம்ம நிறையவே பரியாக்கினாரு? டேய், வழிக்கே வராத நிறையவே பரியாக்கின எனக்கு உன்னை என் வழிக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லடான்னு சொல்றதுக்காக நிறைய பரியாக்கி எடுத்துட்டு வந்தார். அந்த மணிவாசகர் யாரு? ஐயா சொல்றாரு, முதலமைச்சராக இருந்தவர். சேக்கிழார் யாரு? பெரிய புராணம் பாடினார்ல, சேக்கிழார் யாரு? சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். சீஃப் மினிஸ்டர் பதவியே வேணான்னு தூக்கி போட்டுட்டு அடியார்களை பற்றி பாடுறேன்னு சொல்லி வந்தவர். சார், ராமர் யார்? அயோத்திக்கே சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி செஞ்சவர். இதெல்லாம் நான் சொல்லலை, ஐயா சொல்லிட்டு சொல்கிறாரு, இதுவரை இந்த மண்ணில் முதலமைச்சர்களே, அரசியல் முதலமைச்சர்களே ஆன்மீகவாதியாக இருக்கிறார் என்கிற போது இந்த சங்கத்திலிருந்து ஒரு ஆன்மீகவாதி அரசியல் நின்று ஜெயிப்பதிலே ஒரு பிழையும் இல்லைன்னு எழுதுதாருடா. எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கக்கூட வருங்க. எங்கே போய் எதை எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா அவருடைய ஞானம் எப்பேற்பட்ட ஞானமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சார், அவர் ஏன் சன்மார்க்கத்தை தொட்டார் பாருங்க. முருகப்பெருமானை தொடங்குகிறார்.
எல்லாமே நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரு வழி காமிச்சிட்டு போகிறார். எல்லா தெய்வங்களும் தெய்வம் தான், இந்த ஆள் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? முருகன். சார், பொதுவாக கடவுள்னா கண்ணை மூடினீங்கன்னா பெருசாக ஒரு தெய்வம் வந்து நிற்கும். சிவபெருமான்னு சொல்லி பாருங்க, நீலகண்ட திருமேனியோடு ஒருத்தர் வந்து நிற்பார். நாராயணன்னு சொல்லி பாருங்க, தாமரைப்பூ கையில் வச்சுக்கிட்டோ இல்லை அரங்கர் மாதிரி படுத்துக்கிட்டோ ஒரு பெரிய தெய்வம் வந்து நிற்கும். முருகான்னு சொல்லி கண்ணை மூடுங்களேன், அதிகபட்சம் 8லேருந்து 10 வயசில் ஒரு குழந்தை வந்து சிரிக்கும். எப்பவுமே குழந்தைய தான் நம்ம பார்த்துக்கணும், குழந்தை நம்மளை பார்த்துக்காது. ஆனால் முருகான்னு சொன்னால் ஒரு குழந்தை நம்ம முன்னாடி வரும், இந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கோன்னு நமக்கு ஒரு ஆறுதல் வரும்னா அது முருகப்பெருமானிடம் மட்டும்தான் வரும். முருகனுடைய பெருமை இருக்கு பாருங்க, கேட்டது தான். அவனுக்கு 6 முகம். ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. திருப்புகழ். 6 முகம். எத்தனை கைங்க? 6 × 2 12 கை. இப்போ கால் எத்தனைங்க இருக்கணும்? 6 × 2 12 கால் தானே இருக்கணும். இப்போ பயாலஜிக்கலாக பார்த்தாலும் 6 மூஞ்சி, 6 மூஞ்சில் கண்ணு 2 2 12 கண்ணு, 12 காது, 12 கை. அப்போ கால் எத்தனைங்க இருக்கணும்? 12 இருக்கணும். ஆனால் அவர் எத்தனைங்க இருக்குது? 2 தான். முருகப்பெருமான் கிட்ட கேட்டாங்களா, ஏன்பா பயாலஜிக்கலாக எல்லாம் சரியாக இருக்குது, கணக்குப்படி பார்த்தா கால் மட்டும் 2 2 தான் இருக்குது. முருகன் சொன்னானாம். முருகனுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லுங்கள், பொதுவாக ஒரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? கருணை கடவுள் கந்தன். ஏன் அவனுக்கு கருணை கடவுள்னு தெரியுமா? முருகன் சொன்னா, அது ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே வெறுத்து போய் என் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறப்ப என் கடைக்கண் பார்வை விழாதான்னு ஏங்குறவனுக்கு என் 12 கண்கள்லேருந்து ஏதாவது ஒரு கண் வந்து அவனுக்கு அருள் செய்யும். ஆபத்தில் எங்கேயாவது சரிக்கு விழுந்துட்டு முருகான கை தூக்கும் போது என் 12 கையில் ஏதாவது ஒரு கை அவனை பிடிச்சி மேலே தூக்கும். ஆனால் வாழ்க்கையே வெறுத்து முருகா முடியலடான்னு என் காலில் வந்து விழும்போது எந்த காலில் விழணும்னு அவன் தேடக்கூடாதுன்ட்டு தான் 2 காலோடு நான் இருக்கேன்னு முருகன் சொல்றாளா. முருகன் ரொம்ப பக்தி நிறைந்தவன். முருகன் சொல்லுகிற பதே பாருங்க, நெஞ்சு அடைக்கிறது, கண்கள் கலங்குகிறது. முருகன் எல்லா தெய்வமும் தெய்வம் தான், எல்லாம் ஒரு பரம்பொருள் தான். ஆனால் முருகனாக அந்த பரம்பொருள் வந்ததுன்னு நினைக்கும் போது இருக்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கண்ணீரின் அந்த ஆர்ப்பெருக்கில் தான் ஏன் ஐயா முருகனை இருக்க பிடிச்சிக்கிட்டாருன்றதை யோசிக்க முடியுது. மற்ற தெய்வங்கள்லாம் எல்லாரும் ஓடி ஓடி போய் பாடினாங்க சார், முருகன் ஓடி வந்து என்னை பாடுன்னு சொன்னான். அருணகிரிநாதரை பிடிச்சி, அவர் என்ன பெரிய புலவர் நான் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சாக போனவரை பிடிச்சி நாக்கில் ஓம் போட்டு என்னை எழுதுங்கிறார். இவர் சொல்கிறாரு, எனக்கு பாடவே வராது, என்ன போய் பாட சொல்கிறே, பாடுடா. என்ன முருகா பாடுறது? முத்து முத்தாக தமிழிலே சொல்லிருக்கிற போது என்ன குறை? முத்து என்று சொல்லியே பாடு என்று சொன்ன பிறகுதான் முத்தை தருபத்தி திருநகை அத்தைக்கரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும்னு பாடினார். என்னடா பாடுதுன்னு கேட்டவர் எப்படி பாடினாரு? கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகுவென குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை பாடுறார். எப்படி பாட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அவன் வந்துட்டா பாடலாம் சார். கடவுளுக்கு ஆணவமே இல்லைம்பாங்க, தெரியுமில்ல? கடவுள் மலமற்றவன், நிர்மலன். அப்படின்னா என்ன? மலம் இல்லை. மலம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளுக்கு ஆணவமே இல்லைன்னு அர்த்தம். ஆணவமே இல்லாத ஒரு கடவுள் இருக்குமானா, புராணங்களை பார்த்தா சிவபெருமான் கூட சில நேரங்கள் ஆணவமாக அந்த மாதிரி காமிக்கிறாங்க. தட்சன் யாகத்தில் அம்பாள் கூட ஆணவம், ஏதோ கதையாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த கதையிலையும் ஆணவமே இல்லாத ஒரு சாமி இருந்துச்சுன்னா அது எங்கள் சுப்பிரமணிய சாமி தான். ஆமாம், அவர் மூஞ்ச பாருங்க, கிடையாது. பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, சரியான கர்வம் பிடிச்சார். இந்த ரொம்ப அறிவு இருக்கிறவங்களுக்கு என்னங்க தானாக வரும்?
அறிவு இருக்கிறவங்க தானாக என்னங்க வந்துடும்? கர்வம் வந்துடும். அதுக்கு பேர் வித்யா கர்வம்னு பேர். அந்த வித்யா கர்வம் நல்லது. அந்த வித்யா கர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவன் அடிச்சு தின்றுவான். பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் சிவபெருமான பாடுவாராம், உமையம்மைய பாடுவாராம், முருகப்பெருமான பாட மாட்டாராம். முருகப்பெருமான் கனவுல போய் கேட்டாரு, நல்லா பாடுறியே, என்னை பற்றி தான் ஒரு பாட்டு பாடன்னார். இப்போ பொய்யாமொழி புலவர் நான் பாட மாட்டேனாது சொல்லல, இல்லைப்பா நான் சாரி, நான் உங்கள் அப்பா அம்மாவை தான் பாடுவேன், உன்னெல்லாம் நான் பாட மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதப்பா சொல்லாமல. திமுரு என்ன தெரியுமா பாடினாரு? கோழி சீர்பாடும் வாயாள் குஞ்சா முருகனை பாடேன்னு விட்டார். என்னது, நான் கோழியை பாடுறவன்டா, கோழி குஞ்செல்லாம் நான் பாட மாட்டேன்னு விட்டார். நான் சிவபெருமானை பாடுறவன், நீ சிவபெருமானோடைய குஞ்சு, கோழி குஞ்சு, நீ நான் உன்னெல்லாம் பாட மாட்டேன். கோழி சீர்பாடும் வாயாள் குஞ்சா முருகனை பாடேன். வேற தெய்வமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நைட்டே உன்னை ஊமையாக்குறன்னு சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்காரு. வேலை கொண்டு வந்து கண்ணில் குத்திருக்குமா? குத்திருக்காத. முருகன் என்ன தெரியுமா பண்ணாரு? அப்படியா, சரி. நாள் போச்சு. தலைவர் ரொம்ப வறுமைக்கு வந்தார். ஒரு ராஜாவை பாடி பொன் மூட்டைலாம் வாங்கிக்கின்னு காட்டு வழியாக வந்திருந்தார். இப்போ தான் நம்மால் சரியான நேரம்னு இறங்கினார். ஒரு வேட உருவத்தில் இறங்கி வந்து கையில் இருக்கிற பொன் மூட்டையை பிடுங்கினார். இவன் சொன்னா, டேய் பொன் மூட்டையை கொடுறா, அதாண்டா எனக்கு வாழ்க்கை. வேடன்னு சொன்னான், உன்னை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இந்த பொன் மூட்டையும் எனக்கு தேவையில்லை, நான் இதை உனக்கே கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நீ செய்யணும்னு. என்னடா செய்யணும்னு? என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுன்னு. இந்த வேடன் சொன்னான், என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு. இவன் சொன்னான், சரி விடு, உங்கள்கிட்ட வந்து தப்பிக்கணும், பொன் மூட்டை வேணும்னா பாடி தானே ஆகணும், உன் பேர் என்னன்னு சொல்லி பாடிட்டு போகிறேன்னார். என் பேரா முட்டைன்னு சொன்னான். என் பேர் முட்டை. இவன் உடனே பார்த்தான், முட்டையா, சரி போ அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் முட்டை 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 முட்டைன்னு பாடிட்டான் பாருங்க. வேடன் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கேட்டான், ஏன் சாமி பெரிய புலவனாமே நீ? ஆமாம். முட்டை பெருசா குஞ்சு பெருசா அப்படின்னு கேட்டேன். முட்டை பெருசா குஞ்சு பெருசா? முட்டையை விட குஞ்சு தான்ப்பா பெருசுன்னு. இப்போ முட்டையை பற்றி பாடிட்ட, குஞ்சை பற்றி பாட மாட்டியா, பாடு அப்படின்ட்டு மறைஞ்சிட்டாரா? அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓஹோ கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடேன்னு சொன்ன. நீ குஞ்சை தானே பாட மாட்டேன், முட்டையவே பாட வைக்கிற வாடு சொல்லி பாட வச்சார்ல, அதான் முருகப்பெருமான். அந்த கருணை கடவுளினுடைய தெய்வத்தின் திருவருளும் எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல துறையூரிலே, இந்த இடத்திலே, இந்த பீடத்திலே அந்த கருணை மிகுந்த முருகப்பெருமானினுடைய திருவருளும் அதோடு சேர்ந்து அகத்தியர் என்கிற மாமுனியினுடைய குருவருளும் சேர்ந்திருக்கிற இடம் இது. அகத்தியரை இன்னும் இந்த தமிழ் சமூகம் சரியா புரிஞ்சிக்கவே இல்லை. அகத்தியர்னா யாருங்கன்னு கேட்டால் குள்ளமாக இருப்பார், அவராணிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று சொல்லவா, 4 வேதங்களிலும் ஒரு ரிஷியினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது அகத்தியரின் பெயர் தான். சிலப்பதிகார காப்பியத்திலே ஒரு ஒரு முனிவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அகத்தியருடைய பெயர் தான். தொல்காப்பியத்துக்கே முன்னோடியாக இருந்தது அகத்தியர் எழுதிய அகத்தியம்தான். நீங்கள் கம்பராமாயணம் எடுத்தாலும் ராமனுக்கு வில்லையும் அம்பையும் தமிழ்நாட்டிலே உபதேசித்து கொடுத்து இலங்கைக்கு அனுப்பி வைத்தவர் யாருன்னா அகத்தியர் தான். எந்த சிலபஸ் எடுத்தாலும் அதில் ஒருத்தரோட பேர் இருக்கும்னா அது அகத்தியருடைய பேர் தான். எல்லாத்துலேயும் அவருடைய பேரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய 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 மகான். தமிழை சிவபெருமான் தோற்றுவித்து அது உலகத்திலே பரப்புவதற்கு யாரிடம் அதை கொடுத்தாருன்னு புராணம் சொல்லுது? அகத்தியர்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லுது. சிவபெருமானுக்கு திருமணம் நடந்த போது எல்லாரும் வடக்கில் கூட்டிட்டாங்க, தெற்கு மேலோங்கி வருது அப்படின்னும் போது, வடக்கு தாழுதுன்னும் போது ஒரே ஒருத்தரை அனுப்பி சமன் செஞ்சாங்க. சார் உலகமே ஒரு இடத்துல போச்சு, இது கீழே வந்து இது மேலே வருது, சமன் செய்யணும்னா ஈக்குவல் வெயிட்டை தானே அனுப்பணும். சிவபெருமான் ஒருத்தர் அனுப்புகிறாரு. யார? அகத்தியரை. இதை விட வேறு என்னங்க அகத்தியர் பெருமையை சொல்கிறதுக்கு? இங்கே வந்தவர் கல்யாணம் பார்க்கணுமேனு ஆசைப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே முதல் வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு வீடியோ காலில் கல்யாணத்தை காமிச்சது சிவபெருமான் தான். முதல் வீடியோ காலில் பேசுனது அகத்தியர் தான். ஜம்முன்னு இங்கே இருந்துக்கிட்டே கல்யாணத்தை பார்த்து சந்தோஷமாக ரசித்தார். காவிரி ஏன் வந்தது? அகத்தியரால் வந்தது.
விந்தியமலை ஏன் தாழ்ந்தது? அகத்தியரால் தாழ்ந்தது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஏன் பிறந்தாள்? அவள் மூதாதை ஊர்வசி மண்ணில் வருவதற்கு அகத்தியர் தான் காரணம் என்கிறது. நீங்க எந்த கதையை எடுத்தாலும் அங்க போய் முடிகிற ஒரு ஆள் யாருன்னா அகத்தியர். இந்த பீடத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? முருகப்பெருமானினுடைய திருவருளும் அகத்தியருடைய குருவருளும் இணைந்திருக்கிற ஒரு பீடம் என்றால் அது இந்த ஓங்கார பீடம் என்பதே இந்த பீடத்தினுடைய சிறப்பு. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசின்னு இருக்கிறேன். எதுக்காக நீங்கள் வரணும், எதுக்காக நீங்கள் கேட்கணும் தெரியுமா? உங்கள் லாபத்துக்காக. இது பாருங்க, நம்ம ஆன்மா, இந்த ஆன்மாவோடு இருக்கிற இந்த தேகம், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை எப்போ பார்க்கும் தெரியுமா? வள்ளலார் ஒரு உபாயம் சொல்கிறார் பேருபதேசத்தில். எப்போ இந்த தேகம் சுத்த உஷ்ணம் அடைகிறதோ, நல்லா கவனிங்க, நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். எப்போ இந்த தேகம் சுத்த உஷ்ணம் அடைகிறதோ, சுத்த உஷ்ணம் வேற, நமக்கு வர உஷ்ணம் வேற. வெளியே ஊராக சுத்தனா சூடேறி போதே, அது இல்லை. இது சுத்த உஷ்ணம். பேருபதேசத்தில் வள்ளலார் சொல்கிறார், சுத்த உஷ்ணம் உடம்பிலே உண்டு பண்ண தொடங்கினால் உள்ளே இருக்கிற இறைவனினுடைய ஆன்ம ஒளியை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு மேலும் மேலும் அதிகமாகும். அடுத்து சொல்கிறார், அந்த சுத்த உஷ்ணம் எப்போ அதிகமாகும்? என் உடம்புல சுத்த உஷ்ணம் அதிகமாகணும், என்ன பண்ணணும்? வள்ளலார் சொல்கிறார், சுத்த உஷ்ணம் அதிகமாகணும்னா ஒரு மூடிய குகைக்குள்ளே 100 வருடங்களுக்கு மேல் தவம் செய்யணுங்கிற, இல்லை உயர்ந்த மலை மேலே அமர்ந்து 100 வருஷம் தவம் செய்யணுங்கிற. நம்ம இன்னும் அதிகபட்சம் 20 வருஷம் இருப்போமாங்கிறதே பெரிய விஷயம். இதில் குகையும் மலையும் தேடணும்னா அது அதை விட பெரிய விஷயம். வள்ளலார் அப்புறம் சொல்கிறார், இதுவெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, 2 மணி நேரம், 1.5 நாழிகை சொல்வார், 2 மணி நேரம் ஓரிடத்தில் அமர்ந்து ஒரு சிந்தனையோடு தெய்வத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் உடம்பில் சுத்த உஷ்ணம் அதிகமாகும்னு சொல்கிறார். அதுவும் இது மாதிரி அருளாளர்கள் சமாதி அடைந்திருக்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டு தெய்வத்தை பற்றி சிந்தனை செய்தால் நம் உடம்பிலே இருக்கிற சுத்த உஷ்ணம் 3 மடங்கு அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் சும்மா அனுப்ப போகிறதில்லை, சார்ஜ் ஏற்றி அனுப்புகிறோம். இப்போ உங்கள் எல்லாருடைய உடம்புலையும் சுத்த உஷ்ணம் என்ன ஆயிருக்குங்க? அதிகமாக இருக்கும், அதிகமாகும். ஏன்? இந்த பீடம். நான் பீடம்னு சொல்கிறேன்ல, ஏன்னா இந்த பீடத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது சார். டவர் எங்கே இருக்குதோ அதை சுற்றி குறிப்பிட்ட இடத்துக்கு தான் டவர் கிடைக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா டவர் கிடைக்காது. இது டவர். இந்த பீடம் இருக்கே, இது அருள் தரக்கூடிய டவர். சேட்டலைட்லேருந்து வாங்கி நமக்கு கொடுக்குதுல்ல, அந்த மாதிரி இந்த பீடம் எல்லாம் ஒரு டவர். இறைவன்கிட்ட இருந்து அருளை வாங்கி நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குற டவர் இதெல்லாம். இந்த பீடத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் பாருங்க, 4 மார்க்கங்களில் 4வது மார்க்கமாக இருக்கிற சன்மார்க்கம், அதிலே சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளலார் கொண்டு வந்ததை பார்த்தோம். சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியமாக இருப்பது என்ன தெரியுமா? 2 தான். சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியம் 2 தான். ஒன்று கொல்லாமை. தப்பாத்துக்காதீங்க, எத்தனை பேர் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். நீங்கள் உயிரை கொன்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் திருவருள் கிடைக்காது. நான் சொல்லலை, வள்ளலார் மாதிரியான அருளாளர்கள் சொல்கிறாங்க. உயிரை கொன்று புசிச்சிங்கன்னா உங்களுக்கு திருவருள் கிடைக்குமா? கிடைக்காது. கொல்லாமை. 2வது என்ன தெரியுமா? புலால் உண்ணாமை. கொன்று அப்புறம் அதை சாப்பிட்றது, இந்த 2 கூடாதுங்கிறார். அதனால தான் வள்ளலார் ஏற்படுத்திய ஞான சபையிலே வெளியில் ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்து கோயிலெல்லாம் வேற எழுதியிருப்பாங்க, கைலி கட்டி கொண்டு உள்ளே வர வேண்டாம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? லுங்கி கட்டி கொண்டு உள்ளே வர வேண்டாம், நைட்டி அணிந்து கொண்டு உள்ளே வர வேண்டாம். ஆனால் ஞான சபையில் என்ன எழுதியிருப்பார் தெரியுமா வள்ளலார்? கொலையும் புலையும் இருப்பவர்கள் உள்ளே வர வேண்டாம்னு சொல்லுவோம். சார் நான் பண்ணுவேன், நான் ஏமாற்றி உள்ளே போயிட்டா, நான் சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் உள்ளே போயிட்டா, கொலையும் புலையும் செய்பவர்கள் உள்ளே வரக்கூடாது. மீறி உள்ளே வந்தால் வெளியே வருகிற போது இனிமேல் சாப்பிட மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு தான் வெளியே வருவீர்கள். செய்யும், அதுதான் இந்த இடத்துல இருக்கிற சக்தி.
ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சார் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்ல, அதை உணர்றோம்ல, பேசுகிறோம்ல, அப்புறம் அந்த உயிரை கொல்லலாமா? வள்ளலார் பாடினாருங்க, துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பதைத்தேன். யாராவது உயிரை கொன்னாங்கன்னா வள்ளலார் அழுவாராங்க. கண்ணினாலையோ பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பதைத்தேன். இதெல்லாம் பரவாயில்ல. சில பேர் பார்த்துருக்கீங்களா இல்லை, நம்ம ஆளுங்க, நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது ஜீவகாருண்யம் இல்லையா? ஜீவகாருண்யம் என்னன்னு வள்ளலார் சொல்கிறார் தெரியுமா? உயிர் கொல்னா அதுக்காக வருத்தப்படணும். எப்படி வருத்தப்படணும்? மூணாவது ஒரு லைன் சொல்கிறார் ஐயா. என்னன்னு? ஐயா நடந்து போவாராம். யார்? வள்ளலார் நடந்து போவாராம். நடந்து போனார்னா எதிர்க்க யாராவது மீன் பிடிக்கிற தூண்டில தோலில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களாம். மீனை பார்க்கல, செத்து போகிற மீனை பார்க்கல, மீன் பிடிக்கிற வலையை தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். கண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட காலத்தே எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும். வலையை எடுத்துட்டு வந்தாலே ஐயோ இதில் எவ்வளோ மீன் மாட்டி சாக போதோன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அழுதாருங்க. அவ்வளோதான் வள்ளலார். நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் அழுதா என்னங்க கிடைக்கும்? அப்படி அழுதா மட்டும்தான் இறைவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். வேறு எதிலும் கிடைக்காது, வேறு எதிலும் கிடைக்காது. அதனால தான் ஐயா சொன்னார், முதல் படி ஜீவகாருண்யம்னு வச்சார். இப்போ நம்முடைய ஓங்கார குடிலினுடைய அடிநாதம் என்ன தெரியுமா? ஐயா ரொம்ப பெருமையாக சொன்னார், ஜீவகாருண்யம் தான் இந்த ஓங்கார குடிலுடைய அடிநாதம். ஜீவகாருண்யம்னா என்னங்க? சாப்பாடு போடுறது தான். சாப்பாடு போடுறதா? சாப்பாடு போடுறதா சாதாரணமாக சொல்ல முடியுமா சார்? ஜீவகாருண்யம் என்ன தெரியுமா? அது ஒரு திருப்தி. என்ன திருப்தி தெரியுமா? ரெண்டு திருப்தி. ஒன்று என்ன திருப்தி? இப்போ யாராவது ஒருத்தர், நம்மளே வச்சுக்கோங்க, நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு 50 லட்ச ரூபா கையில் கொடுத்து வச்சிக்கன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்க? திரும்ப கூப்பிட்டு இந்தா இன்னொரு 50 லட்சம் வச்சிக்கன்னு சொன்னால் வேணான்னா சொல்லுவோம், வச்சு. திரும்ப கூப்பிட்டு ஒரு 50 லட்சம் கொடுத்தா இல்லைங்க வெயிட்டாக இருக்குதுங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, வேண்டாம் சொல்லுவோம். கட்டப்பையாவது எடுத்துகிட்டு வந்தாவது வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம், இல்லையா? இல்லையா சார்? நம்ம போகிறோம், ஒரு பொன் கட்டி தங்க கட்டியை கொடுக்குறாரு, வாங்கிக்கிறோம். திரும்ப இன்னொரு தங்க கட்டி கொடுக்குறாரு, இல்லைங்க இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டி பிரச்சனை தான் வந்துட போகுது, எனக்கு வேணாங்கன்னு சொல்லுவோம், வாங்கி வச்சுப்போம். திரும்ப ஒரு தங்க கட்டி கொடுத்தா இல்லைங்க ரைடு கீடு வரப்போகுதுங்க, வேண்டாங்கன்னா சொல்லுவோம், வாங்கி வச்சுப்போம். அதுவே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா வயிறு நிறைய சோறு போட்டுட்டு நீங்கள் எழுந்து கை கழுனோடனே திரும்ப வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்னங்க சொல்லுவீங்க? போதும்னு சொல்லுவீங்கல்ல. மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு இடம் பசி தவிர்ந்து போகிற அந்த ஒரு இடம் மட்டும்தான். ஜீவகாருண்யத்துடைய முதல் திருப்தி எது தெரியுமா? போதும்னு தனக்கு முன்னால் ஒரு உயிர் பசி தவிர்த்து சொல்லுகிற அந்த திருப்தி தான் ஜீவகாருண்யம் என்கிற திருப்தி. ரெண்டாவது திருப்தி எது தெரியுமா? நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எந்த உயிரையும் கொன்று சாகடிச்சு அது வாழ்க்கையை முடிச்சு நான் என் உடம்பை வளர்க்குறதுக்காக சாப்பிட்றேன்னு இல்லாமல் ரொம்ப திருப்தியோட நான் சாப்பிட்ற இந்த உணவு எந்த உயிரையும் சாவடிச்சு இல்லைன்னு நீங்கள் சாப்பிட்ற திருப்தி, இந்த ரெண்டு திருப்தி தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ரெண்டு திருப்தி தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செஞ்சாலே போதுங்க, நீங்கள் கடவுளை போய் அடையலாம் என்பதைத்தான் நமக்கு பின்னால் சமாதியாகி இருக்கிற ஐயாவும் சரி, இதற்கு முன்னால் இங்கே இருக்கிற அருளாளர்களும் சரி நமக்கு சொல்ல வந்தார்கள். கேட்டோமா? கேட்கல சார். எல்லாரும் அதை தான் சொல்ல வந்தார்கள். நம்ம தான் பார்த்தோம், இவன் எனக்கு ஆகாதவன், இவன் எனக்கு ஆனவன், இவன் வேண்டியவன். யார் சொன்னது? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு, பிடிக்காதவனுக்குள்ள சாத்தானா வாழுது, கடவுள் தானே வாழுது சார். அதனால தான் பாரதி பாடினான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். நம்ம கேட்போம், நான் ஏன் என் எனிமிக்கு அருளணும்? ஏன் பகைவனுக்கு நான் ஏன் அருளணும்? பாரதி சொல்றார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். ஏன்னா புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே, பகை நடுவிலும் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் என்று பாரதி சொன்னார். சார் எப்போ தெரியுமா நம்ம ஆன்மீகத்தினுடைய முதலடி எடுத்து வைக்கிறோம்?
உங்கள் முன்னால் வருகிற எல்லா உயிர்களையும் இறைவனாக எப்போது பார்க்கிறீர்களோ அப்போதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படியை நாம் எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக கோட்டை எழுப்பியிருக்கிறவர் தான் நம்முடைய ஆறுமுகம் சுவாமிகள். எழுப்பி ஜெயிச்சுட்டு போயிருக்கார். நம்ம எல்லாம் இப்போ இங்கே வந்திருக்கோம்னா எதுக்குன்னா அந்த பாதையின் மேலே பயணம் செய்வதற்காக நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். பயணம் செய்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். சிக்கல் வந்தால் தான் அது பயணம். திரும்ப திரும்ப வந்து செத்து போகல என்ன சார் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, உடம்பு கொஞ்சம் இளைச்ச மாதிரி ஆச்சுன்னா சே போன மாதத்தோட இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டம் போல இருக்கே, வருத்தப்படுறோமா? கொஞ்சம் குண்டாயிட்டா போன மாதத்தோட இந்த மாதம் கொஞ்சம் குண்டாயிட்டம் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறோமா? யாராவது உங்கள் உடம்பு குண்டாகுது ஒல்லியாகுதுன்னு வருத்தப்படுறீங்களே, உங்கள் ஆன்மா இழைக்குதுன்னு யாராவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், ஆன்மா இழைக்குமா? ஆன்மா இழைக்கும்னா 2 பேர் பாடினாங்க. ஒருத்தர் மணிவாசகர், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். பிறந்து வந்தால் ஆன்மா இழைக்குதுன்னு வருத்தப்பட்டார் மணிவாசகர். அவருக்கு அப்புறம் ஒருத்தர் வருத்தப்பட்டார். யார் தெரியுமா? வள்ளலார். இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும், நான் இறந்து இறந்து இழைக்கிறம்மான்னு வருத்தப்பட்டார். சார் இந்த உலகத்திலேயே பிறக்கிறதாலையும் இழைக்கிறத பற்றி வருத்தப்படாமல், இறக்கிறதாலையும் இழைக்கிறத பற்றி வருத்தப்படாமல் ஜாலியாக இருக்கிறது யாருன்னா நம்ம தான். எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக இருக்கும். எப்போ கவலைப்படுறோம் தெரியுமா? கவலைப்படாமே இருக்குன்னு சொல்லக்கூடாது. என் வயசில் இருக்கவங்களாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன்? இளமையது போனால் திரும்பாது. ஜாலி, இளமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்போ தெரியுமா இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறோம்? ஆன்மா இழைக்குது, திரும்ப சாவ போகிறோம், செத்தா திரும்ப பிறக்க போகிறோம், நீ எப்போ தெரியுமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம்? இந்த பெரியவங்க இருக்கீங்களே உங்கள் வயசில். அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார் என்னன்னு, பல்லு நல்லா இருக்கிற வரைக்கும், கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும், காது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லதை செய்யாது. கண்ணு மங்களாகும் போது தான் திருவாசகத்தை படிக்கலான்னு பார்த்தா கண்ணே தெரிய மாட்டேங்குதும்போ. உன் கண்ணு நல்லா இருந்த வரைக்கும் மெட்டி ஒலி சீரியலை விடாமல் பார்த்துருப்போம். ஒரு நாளும் திருவாசகம் படிச்சிருக்க மாட்டோம். மெட்டி ஒலியும் கோலங்களையும் விழுந்து விழுந்து இளமையாக இருக்கும்போது பார்த்துட்டு கண்ணு டொக்கான உடனே திருவாசகத்தை படிக்கலாம்னு பார்த்தா சாமி இந்த கண்ணை இப்படி புண்ணாக்கி வச்சிருக்கேமோ சொல்லுவோமா? இந்த காது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்ல சொற்பொழிவுகளை கேட்டதில்லை சார். கேட்டோமா? இல்லை. சினிமா பாட்டா உள்ள தள்ளி கேட்டோம். எப்போ? இளமையாக இருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நல்லா சந்தோஷமாக கேட்டோம். காது கேட்காம போனதுக்கப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எனக்கு பேச்செல்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது தம்பி, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது தம்பி அப்படின்னு. கேட்கும் போது கேட்டிங்களா? கேட்கல. உண்மையா இல்லையாங்க? அருணகிரிநாதர் பாடுறார். இந்த ஒரு செய்தியை சொல்லி அப்படியே என்னுடைய பேச்சுக்கு நிறைவுக்கு வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதர் சொன்னார், ரொம்ப இப்போ இளமையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இளமை போவோம். சார் இளமை ஒரே நாளில் போனால் பரவாயில்ல, 30 வயசு ஆயிடுச்சா 31 வயசுலேருந்து நான் தாத்தா ஆகிட்டா பரவாயில்ல, அப்படி ஆக மாட்டோமே. கொஞ்சம் கொஞ்சமாக போ. கிருதால 4 வெள்ளை முடி வரும். முதல்ல பார்க்கும்போது ஐயோ வெள்ளை முடி வந்துருச்சேன்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் அதை 40 மாறின உடனே 4 கருப்பு முடியாவது இருக்குன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இல்லையா? உண்மைதானே? நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. நான் இன்னும் இனிமே தான் வரணும். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, இப்போ நல்லா தான்டா ஆடுவோம், நல்லா தான் பேசுவோம், நல்லா தான் சந்தோஷமாக இருப்போம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. என்ன சொல்கிறாரு? முதல்ல தொந்தி சரியும். வயசாகிறதுக்கு முதல் சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? தொப்பை போடுறது. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். ஏஜுக்கு என்னங்க? இப்போ எங்கள் மாதிரி இளமையாக இருக்கவங்களாம் தொப்பை போட்டால் நாங்கள் முதல்ல பை பண்ணோம். ஏன்? ஃபஸ்ட்டு சிம்டம் வயசாக போகுது. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை. அடுத்த சிம்டம்ஸ் என்னங்க? தலைமுடி வெள்ளையாக ஆரம்பிக்கும். ராமாயணத்தில் தசரதன் கண்ணாடியை பார்த்தான், கிருதாவில் ஒரே ஒரு வெள்ளை முடி வந்தது. வயசாகி போச்சு எனக்குன்னு ராஜாங்கத்தை ராமனுக்கு கொடுத்துறேன்னு முடிவுபடுத்திட்டான். அது ராஜா.
இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்லாம் மொத்த முடியும் வெளுத்தா கூட இறங்க மாட்டேன்னு நாற்காலியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, எவ்வளவோ ஆன்மீக கருத்து சொன்னா கை தட்டல, அரசியல் கருத்து சொன்னா கை தட்டுறீங்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் போல இருக்கு. சரி, அருணகிரிநாதர் சொல்றார், ரெண்டாவது சிம்டம்ஸ் என்ன? தலை நரைக்கும். மூணாவது சிம்டம்ஸ் என்ன? பல்லு ஆடும். அப்புறம் பல்லு ஆடுறது நின்றுடும். ஏன்? பல்லே விழுந்துடும். அப்புறம் ஆட போகுது. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல். முதுகு கூணணும், உதடு இப்படி தொங்கிடும், கையில் ஒரு குச்சை வச்சு தான் நடக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துருவோமா? இது கூட கஷ்டம் இல்லையா? அருணகிரிநாதர் சொல்றார், இதெல்லாம் கூட கஷ்டம் இல்லைப்பா. எதிர்க்க திடீர்னு ஒரு 2 வயசு பொண்ணுங்க நடந்து வரும். நீங்கள் இந்த ஆண்களை பார்த்துறீங்களா இல்லையா? தான் இளமையா இல்லைங்கிறத பற்றி வருத்தப்பட மாட்டார். ஆனால் அது எதிர்க்க ஒரு இளமையான பொண்ணுங்க வந்துருச்சுன்னா தான் தான் இளமையா இல்லையோங்கிற வருத்தமே ஒரு ஆணுக்கு வரும். நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்கிறார். உடனே அந்த வயசானவர் என்ன பண்ணுவாரா, நம்மளால தான் சொல்கிறாரு, 2 பொண்ணுங்க அப்படி இளமையாக வருதுங்கன்னா அந்த கம்பு கும்பெல்லாம் அப்படி வச்சு அப்படி நம்ம நடந்து வந்தா நான் கொஞ்சம் இளமையானன்னு காமிச்சிக்கலான்னு வருவானா. வந்தா அப்போ தான் இருமல் வந்து நான் கிழவேன்னு காமிச்சு கொடுக்குமா. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. தொண்டு கிழவன் இவன் யார்? அதுங்க இது ஏதோ கிழவன் போறான்லன்னு சொல்லும் போது நம்ம இல்லைன்னு நினைப்போமா. அப்பதான் தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கின்கின் என முன்னுரையே குழற விழி. அப்பதான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருமல் வந்து கிழவன் தான் பாட்டு போகலாம் கட்பா பண்ணிட்டு. அப்புறம் விழி அவிஞ்சு போயிடும், காது கேட்காம போயிடும், முடிஞ்சு போச்சு. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கின்கின் என முனுரையே விழி துஞ்சு உடுபடவே செவிடுபடு செவியாகி. அடுத்து வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதன மயுரவேதனையும் இல மைந்தனுடைமை கடனே தன முடுகி துயர்மேவி. வந்த பிணியும் அதிலே. வயசானா வர முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமாமா? வந்த நோயே திரும்ப திரும்ப வருமா. இப்போ தான் மூட்டு வலி வந்து போச்சு, திரும்ப இந்த மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்லுவோமா. இப்போ தான்ப்பா சர்க்கரையை நான் 400லேருந்து 100க்கு கொண்டு வந்தேன், திரும்ப அது 400க்கு போயிடுச்சுப்பா. வந்த பிணியும் அதிலே. அது கூட பிரச்சனை இல்லையா? அருணகிரி நான் சொல்றாரு, வந்த நோயே வந்தா பிரச்சனை இல்லை, பார்த்த டாக்டரே திரும்ப திரும்ப போய் பார்க்குற ஒரு கொடுமை இருக்கு பாரு. வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதன மயுரவேதனையும் இல்லை. இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம்னா, மைந்தனுடைமை கடனே. புள்ள வந்து நிற்பானா, உனக்கு வயசாயிடுச்சு, செத்து குத்து போயிட போற, சொல்லாமல் கொல்லாமல் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு செத்து போடுவான். சார் நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டாங்கன்னு? சொல்லும், சொன்னாதான் புள்ள. அப்படித்தானே வளர்த்துருக்கோம், சொல்லுவான். ஒரு புள்ளனா பிரச்சனை இல்லை, 2 புள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. வந்து சொத்தை பிரித்து கொடுன்னுவான், பிரித்து கொடுப்பீங்க, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அருணகிரிநாதர் சொல்றார், என்ன படுத்த படுக்கையா படுத்துருவே. சார் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? எவன் ஒருவன் படுத்த படுக்கையாகி தன் மலத்தையும் தன் ஜலத்தையும் தானே நீக்க முடியாமல் வேறு ஒருவர் கை வைத்து எடுப்பது போல ஒரு வாழ்க்கை அமைவதை விட ஒரு மனிதனுக்கு மிக மோசமான ஒரு முதுமை காலம் இல்லை. அருணகிரிநாதர் பாடுகிறார், மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக. அப்படி ஒரு பக்கம் ஜலம் போகும், ஒரு பக்கம் மலம் போகும். படுத்த படுக்கையா இருக்கும் போது உன் பொண்டாட்டி மாரில் விழுந்து அழுவா. அப்ப யமவன் வந்து நிற்பான். மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். அப்ப பாடுவோம் என்னன்னு, முருகா மயில் மேல வந்து காப்பாத்துறான்னு. முருகன் சொல்லுவான், 60 வயசு வரைக்கும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிப்புட்டு இப்போ வந்து என்னை கூப்பிட்டியான் பார். சொல்ல மாட்டாரா? அருணகிரிநாதர் சொல்றார், மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். கவலைப்படாதீங்க, 60 வயசுல தான்ப்பா எனக்கு உணர்ந்தேன், 60 வயசுல தான் உணர்ந்தேன், வாப்பா கூப்பிடுங்க, வரலையா கூப்பிடுங்க,
எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். கூப்பிடுங்க வருவான். அதான் முருகன். அருணகிரிநாதர் இதை பாடினார் எதுக்கு நினைக்கிறீங்க? நமக்காக தான். இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு, இந்த இறப்பு, இந்த தேகம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. இளமையில் எனக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. ஏதோ என்னுடைய தெய்வருள் எனக்கு 30 வயசுலையாவது தெரிஞ்சுதுன்னு சந்தோஷப்படணும். ஐயா சொன்னார்ல, சின்ன வயசு நினைக்காதீங்கன்னு. நான் 30 வயசே கேவலமாக நினைக்கிறேங்க. ஏன் ஏங்க 3 வயசில் ஞான சம்பந்தம் இருக்குது, முக்தி நிலை கிடச்சிருச்சிங்க. சண்டிகேச நாயனாருக்கு என்னங்க வயசுன்னு நினைக்கிறீங்க? கண்ணப்பருக்கு 16 வயசில் கிடச்சிருச்சிங்க. சுந்தரருக்கு 18 வயசில் கிடச்சிருச்சிங்க. நான்லாம் பார்த்தா ரொம்ப வேஸ்ட். 30 வயசு வரைக்கும் தண்டமாக உட்காந்துன்னு இருக்கேன். 30 வயசு ஆகி போச்சு. பார்த்தா எனக்கு முன்னாடியெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் இன்னும் ஒன்றும் தெரியல. பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்னு நான் நினைக்கிறேன். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், இப்படித்தான் இருப்ப, ஆனால் உயிர் என்கிற ஒன்று போகிற போதுதான் உனக்கு உயிர் என்கிற ஒன்று இருப்பதே தெரிகிற போதுதான் உயிருக்குள்ளே ஒளிநடம் செய்யும் இறைவனை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும். ஆனால் எதுக்காக தெரியுமா? இப்போ இந்த பௌர்ணமிக்கு இப்படி ஒரு மேடை போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வரக்கூடாது, இப்போவே வரணுங்கிறதுக்காக தான் இந்த மேடை அமைத்து இதை பேச வைக்கிறார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனன் போருக்கு போய் நின்ன பிறகு கையில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் போர் பண்ண மாட்டேன்னுட்டான். ஏன்டா? நான் எதிர்க்க இருக்கிறதெல்லாம் என் சொந்தக்காரங்க, நான் சாவடிக்க மாட்டேன். கிருஷ்ணர் சொன்னார், சாவடிடா, ஒன்றும் ஆகாது. நீ சாவடிக்கிறது அவனுங்களே இல்லைடா, உடம்ப தாண்டா சாவடிக்கிற, உயிர் சாவாதுடா. அர்ஜுனன் கேட்டான், இப்போ உயிர் என்ன ஆகும்? உயிரா போயிட்டு திரும்ப வந்து பிறக்கும்னா. திரும்ப வந்து பிறக்குமா? திரும்ப வந்து பிறக்காமல் இருக்க முடியாதான்னு நான். இப்போ கிருஷ்ணர் சொன்னார், அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? யார் ஒருவர் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார், யார் ஒருவர் மரணம் நிகழ்கின்ற போது இறைவனை நினைக்கிறார்களோ அவர்கள் இறைவனை அடைவார்கள், திரும்ப வரமாட்டார்கள். இப்போ அர்ஜுன விளையாட்டாக கேட்டான், நம்ம இன்னைக்கு ஸ்லாங்கில் சொல்லணும்னா, நான் ரோடை கிராஸ் பண்ணுறேன், திடீர்னு ஒரு லாரி அணி ஏற்றிருச்சு, நான் எங்கே உன்னை நினைக்கிறது? கரண்ட்டு கம்பியில் காலை வச்சு விட்டேன், நான் எங்கே உன்னை நினைக்கிறது? கடைசி நேரத்தில் நான் எப்படிப்பா உன்னை நினைக்க முடியும் மரணம் வரும்போது? அந்த காலே சமாம் ஏவஸ் மர்த அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லுவார். கிருஷ்ணர் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே, மரணிக்கிற போது இறைவனை நினைக்க முடியாது தான்ப்பா. மரணிக்கிற போது இறைவனை நினைக்கணும்னா உங்கள் மனசு அதுக்கு பக்குவம் அடையணும். அப்படி மனசு பக்குவம் அடையணும் என்ன தெரியுமா செய்யணும்? வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைத்தால் உங்கள் மனம் சாகின்ற போதும் இறைவனை நினைக்கும்னு சொன்னார். வாழுகின்ற போது இறைவனை நினையுங்கள். இறைவனை அடைவதற்கான பல வழிமுறைகளை பல அருளாளர்கள் சொல்லிவிட்டு போன மண் இந்த தமிழ்நாடு. அதிலும் உங்களுக்கு ஐயாவை போல அருள் நிறைந்த மண்ணாக்கி கொடுத்து இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். சில கேள்விகளுக்கு விடை உங்களுக்கு இவர்களே கொடுப்பார்கள். வந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை என்ன மாதிரி இவங்களே கொடுத்துருவாங்க. குரு ரொம்ப முக்கியம். அதனால தான் திருமூலர் பாடினார், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னார். ஏன் குருன்னு சொன்னார் தெரியுமா? அது அவருக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் சேர்த்து தான். ஒரு ஊருக்கு புதுசாக பயணம் பண்ணுறீங்கன்னா தனியாக போகிறது வேற, கைடோடு போகிறது வேற. நமக்கு ஒரு கைடு இருக்கிறார், நிறைய கைடு இருக்கிறாங்க. இவர்களை சரியாக பிடித்து கொண்டால், அடியார் போல் நடித்துன்னு சொன்னார்ல, உண்மையான அடியாராக இருக்க வேண்டாம். உண்மையான அடியாராக இருக்க வேண்டாம். திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா கிரிவலம் சுத்த வேண்டாம். கூட்டத்தை பார்த்துருக்கீங்கல்ல, 2 பேர் தோளில் கை வச்சிங்கன்னா முழு கிரிவலத்தை அவனே சுற்றி கூட்டு வந்து விட்டு போயிடுவான். சென்னையில் டவுன் பஸ் பார்த்துருக்கீங்களா? க்ரௌடாக ஏறும். நீங்கள் ஏற வேண்டாம், 2 பேர் தோளில் கை வச்சு அவனே மேலே ஏற்றி அவனே இறக்கிடுவான். உன் அடியார் போல் நடித்துன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? உண்மையான அன்பு இல்லைன்னா பரவாயில்ல, உண்மையான ஆண்டவன் சிந்தனை இல்லைன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி அடியார் கூட்டத்தை நடுவில் வந்து உட்கார்ந்து நடிக்கவாது செய்யுங்க, உங்களுக்கு திருவருள் கிடைக்கும். அவ்வளோதான். இதை விட வேற என்ன பெருசோ சொல்ல முடியும்? உன் அடியார் போல் நடித்துனா இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான். ஒரு நல்ல சத்சங்கத்தை ஏற்பாடு செய்து உங்களுக்கு வழங்குகின்ற பெரும்பேற்றை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஓங்கார குடிலினுடைய நிறுவனத்தார் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே ஒரு பெரிய நன்றியை சொல்ல ஆசைப்படுகிறேன்.
நிறைய விஷயத்தை இன்றைக்கி யோசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அதுவெல்லாம் உங்கள் சிந்தையிலே அசை போடுங்கள். ஏன்னா இறைவனை அடைகின்ற 4 நிலைகள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். இப்போ கேட்டிருக்கீங்க, வீட்டுக்கு போய் சிந்தியுங்க, தெளியுங்க, நிட்டை கைகூடும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.